நான் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, உமக்கு நன்றி நன்றிப்பா. அப்பா, நீ சொன்னீர் ஆண்டவரே, நீ தாசன் என்றும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றும் என் வார்த்தையில் வாயில் அருளுவேன், என் கரத்தில் மறைக்கிறது சொன்னீங்க ஆண்டவரே. என் வாயில வார்த்தையை போடும் ஆண்டவரே. என்னோடும் என் ஜனங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீ பேசுகிற தேவன் அப்பா ஆண்டவரே. ஆறுதல் கரத்தில் கொடுக்கணும் ஐயா. வேலை ரகசியங்களை போதிங்க. வெளிப்பாட்டின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவரே கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் தாழ்த்துக்கிறோம். நீர் வகைப்படுவதாக ஆண்டவர். நீ பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இந்த புதிய உடன்படிக்கையினை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அடைக்கிறவா நம்பி ஓடி வந்து எங்களுக்கு ஆண்டவரே மேலான உடன்படிக்கை இருக்காண்டவரே. அந்த உடன்படிக்கை சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஆமென். என்ன ஆசீர்வாதம்? உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். நமக்கு எதுக்காக இந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு? இப்ப நம்மள யாரு? புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆமென். பழைய ஏற்பாடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செஞ்சாரு. ஆபிரகாம் உடன்படிக்கை செஞ்சார் தேவன். ஒரு சாதாரண மனுஷனை கத்து அழைச்சார். அவனை ஆலயத்தை சொன்னார், அவனை பெரிய ஜாதியாக்குவேன், ஜாதியா தேசமாக்குவேன். அவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படி தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செஞ்சாராம். ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து ரத்தத்தின் வாயிலாக தேவன் அக்கினி மையமான புகை மையமாக சென்று ஆபிரகாம் உடன்படிக்கை செஞ்சார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை வைத்தும் தேவன் ஆபிரகாம் சீமானாக்கிட்டாரு. ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தானா. அல்லேலூயா. ஆமா, அவ மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமோட முடிஞ்சு போல அவன் பிள்ளைகளாக ஈசாக்குக்கு வந்தது, அவன் பிள்ளைகளாக யாக்கோபுக்கு வந்தது, இப்ப நமக்கு வந்திருக்கு. அல்லேலூயா. ஆமா, அது அப்படியே முடிஞ்சு போல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு முடிஞ்சு போல அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நீங்களும் அடைக்கிறவா நம்பி ஓடி வந்து இருக்கும் கர்த்தரை நம்பி. அப்போ இந்த புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாக நமக்கும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு தகுதி இருக்கு, பங்கு இருக்கு நமக்கு. நீங்க கிறிஸ்துவ உடன் சுதந்திரவாளிகளா, நீங்க உடன் பங்காளிகளா. நமக்கு தகுதி இல்லாத இந்த ஆசை பெற்று நமக்கு தகுதி இல்லை. நம்ம புறஜாதியார், நம்ம அந்நியர்கள். உடன்படிக்கை யார் ஆசீர்வாதம்னா யூத ஜனங்கள் தான் உடன்படிக்கை ஜனங்கள், யூதர்கள். அவங்க தான் இந்த உடன்படிக்கை. நமக்கு உடன்படிக்கை கிடையாது நமக்கு. ஆனா அவங்க இயேசு மேசியாவை ஏற்றுக்கொள்ளல. அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் யூதர்கள் இருக்காங்க, அவங்க தெரியும் அவங்களுக்கு. இன்னும் நிறைய பேர் இயேசுவை என்ன பண்றாங்க, ஏற்றுக்கலாம் அவங்க இன்னைக்கும். ஆனால் கொஞ்சம் பேர் மனம் மாறி இருக்காங்க. இப்போ இயேசு தான் மேசியான்னு இன்னைக்கு அநேக என்ன பண்றாங்க, இயேசு வந்து அவங்க நம்பல, அவங்க பிலீவ் பண்ணல. இன்னும் அவங்க பழைய ஏற்பாடாக இருக்காங்க. மோசே நாயக்கமாக இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அவங்க பிதாதா தேவன்ன்றாங்க. இயேசு அவங்க ஏற்றுக்க அக்செப்ட் பண்ணல. அவங்க தள்ளும் போது தான் அந்த ரட்சிப்பு வந்ததுதான் புறஜாதி நமக்கு வந்துதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு இயேசு வேணாம், நாங்கள் நம்ம தேவனுக்குமார் நாங்கள் நம்பல, இவரை நாங்கள் அப்படின்னு வரல, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் வருவாருன்னு பேசியானு. எதுக்காக நம்பலான்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமர் இருக்காங்களா, ரோமர் அவங்க கீழே அடிமையா இருந்தாங்க. அவங்க தான் அவங்க ரோமர் தான் அவங்க ஆண்டு கொண்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ இஸ்ரவேல் என்ன நினைச்சாங்கன்னா, மேசியா வந்து எங்களை காப்பாற்றுவாரு, இந்த அடிமையத்தை விடுவிப்பார், எங்களை பட்டயத்தோடு கேடகத்தோடு வருவார், வந்து எங்களை யுத்தம் செய்வார் அவருன்னு. ஆனால் இவரும் உன்னை போல என்னை போல மனுஷனாக வந்தாராம். இப்படி தாரா உன்னை போல மனுஷனாக வந்தார்.
சாப்பிட்டாரு, தூங்குறாரு, வேலை செய்கிறாரு. அப்போ என்ன சொல்றாங்க, இவன் மேசியாவா, இவன் தச்சனுடைய குமாரன், யோசேப்பின் மகன், இவர் மேசியா கிடையாது, இவனை ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அந்த கல்வாரி சிலுவையில் இவர் ரசிக்க முடியல. பிதாவே பிதாவே இல்லை, பிதா கூப்பிடுறாரு. தன்னை தானே ரசிக்க இயலாத இவர் என்னை எப்படி ரசிப்பார்? இவர் எப்படி இவர் மேசியா ஆவார்? என்ன பண்ண, புறக்கணித்தாங்க, அவரை கிண்டல் பண்ணாங்க. யூத ஜனங்களை அவமானப்படுத்தினாங்க அவர் சிலுவையில். நீ மேசியா தானே, இறங்கி வா, உன்னை நீயே காப்பாற்றிக்கோ, நீயே பிதாவை கூப்பிடுறிய, நீ இப்படி எங்களை காப்பாற்றுவ, நீ கடவுளாக இறங்கி வான்னு பரியாசம் பண்ணாங்க யூத ஜனங்களை. கூட பார்த்தீங்கன்னா 2 கல்லர்கள், திருடர் 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. இப்படி ஒருத்தர் அப்படி ஒரு சிலுவையில் 2 கல்லங்க. அது ஒரு கல்லம் பார்த்தோன்னா கிண்டல் பண்ணுறான். இன்னும் கல்லனை திருடன் என்ன சொல்கிறான், டே நீ தப்பு செஞ்சோம், நீ நானும் தப்பு செஞ்சுருக்கோம், நமக்கு இந்த தண்டனை கரெக்டு. ஆனால் இவர் எந்த தப்பும் செய்யலை, இவர் நல்லதான் செஞ்சார், இவர் மேசா, இவர் தான் கடவுள், இவர் தான் ரட்சகர் என்று என்ன பண்ணுறான், மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா. அவன் கணக்கு திறக்கப்பட்டதான். ஒரு திருடன் என்ன பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். இன்னொரு திருடன் என்ன சொல்கிறான், மனம் திரும்பிட்டானா. இல்லை இவர் சாதாரண மனுஷன் கிடையாது, இவர் தேவனுடைய குமாரன், இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு சொல்கிறான். ராஜ்யத்தை பரலோகத்தை என்னைய நீ சேர்த்துக் கொடுங்கன்னு அந்த கள்ளன் கேட்குறான். இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்னைய நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க சொல்றாரு. பேச சொல்ல சிலுவையில் இன்னைக்கு என்னோட கூட நீ பரதேசத்தில் இருப்பாய். அல்லேலூயா. அவள் அடி வாங்கினாரு, பேசவே முடியாது. அவள் கொடூரமான மரணம், சிலுவை மரணம். அவள் அடி வாங்கியிருக்காரு. பார்க்கத்தக்கத ரூபமாக இருந்தாரா சிலுவையில், மனுஷனா மிருகமான தெரியாத அளவுக்கு ரூபமாக இருந்தது சிலுவையில். ஒரு தோற்றமா பயங்கரமாக இருந்தது. ஏன்னா மூச்சு இழுத்து பேசணுமா, அடி வைத்து பேச முடியாது, மூச்சு இழுத்து விட முடியாது சிலுவையில். ஆனால் இழுத்து சொல்றாரு, நீ எனக்கு என்ன பண்ண, நீ பரதேசத்தில் இருப்பாயனு. அல்லேலூயா. அப்போ என்ன தெரியுதுன்னு, அது நம்ம எல்லாம் பாவம் செஞ்சோம்தான். பவுல் சொல்றாரு, நீங்க பாவத்தில் அக்கிரமத்தை நீங்க முழுக போயிருந்தீங்க. ஒருவர் நீதிமான் கிடையாது பூமியில. அதற்காக இயேசு என்ன பண்ணாரு, பிதா கர்த்தர் தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சாராம் பூமிக்கு. அல்லேலூயா. இவர் தான் பாவத்தை போக்குவாரு, இவர் தான் உங்களுக்கு ரத்தம் சிந்துவாரு, இவர் தான் உங்களுக்கு பரிகாரம் செய்வாரு, இவர் தான் உங்களுக்கு மரணத்துக்கு சிப்பாப்பார் சிலுவையில், ஒத்தியமையை சுமப்பார் அவர், உங்கள் கர்மத்தை மாற்றுவார் அவர், ஒரு துக்கங்களை சுமப்பார், வேதனை சுமப்பார், நோய்களை சுமப்பார், உங்களுக்கு தரிசனமாவார் சிலுவையில் அவர். இதெல்லாம் தேவனுடைய சித்தம், பிளான், அவருடைய பிளான். இதெல்லாம் எதுக்கு, உண்மையும் எண்ணையும் நீதிமான மாற்றும்படி, அது ரத்தத்தை உடன்படிக்கை செஞ்சு அது உடன்படிக்கையோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி. அல்லேலூயா. இன்னும் ஆபிரகாம் பார்த்தீங்களா, கடவுளை பார்க்கல, நீ கிளம்பி வா, நான் ஒரு வார்த்தைக்கு கிளம்பி வந்துட்டாரு. நான் உண்மையை பார்க்குறாரு அவங்ககிட்ட. என் பேச்சு கீழ்ப்படுகிறானா, கீழ்ப்படியிலையா? தேவனை ஒருவன் ஒரு நாள் கண்டதில்லை. தேவன் ஆவியா இருக்கிறாரு, the Holy Spirit அவர். ஆனால் ஆபிரகாம் தெரியுது இவர் தேவன் என்ன. அதை சொன்னார், உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு நான் சொல்ற தேசத்துக்கு போ, நான் ஜாதியாக்க சொன்ன உடனே கீழ்ப்படித்தான். அதனால தான் தேவன் அவனோடு உடன்படிக்கை செஞ்சார், அவன் ஆசீர்வதிச்சார் அவனை. அதான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா கர்த்தர் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரம் வைப்பார் உன்னை. வசனம் சொல்லுது அதுதான். உண்மையில மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவானா, எந்த மாற்றமும் கிடையாது அது. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்க ஆண்டவர், ஓய்வு நாள் பரிசுத்தமா நீ ஆசாரிப்பாக 6 நாள் வேலை செய்கிற செய், 7ஆம் நாள் என்னுடைய நாள், ஓய்வு நாள். அது எனக்கு என்ன நீ ஆராதிக்கணும், என் ராஜ்யத்தை தேடணும், என் நீதியை தேடணும், என்னை உயர்த்தணும், என்னை வகைப்படுத்தணும், நீ என்னை நீ பெருமைப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம செய்கிறோமா? செய்கிறது கிடையாது.
இன்னைக்கு சண்டே திருப்பதி ஏன் வரல நிறையா பேர் இன்னைக்கு என்ன சொல்ல மழை வந்தது வரல என்ன சொல்லுவாங்க, மழை வந்தது வரலை. இன்னும் அவ்வளோ புயலாங்க அடிக்குது. சென்னைக்கு போகணும், புயலில் சொன்ன சொல்கிறாங்க வீட்டில் என் அம்மாலாம் போய் வராதிங்க, அங்கே தண்ணி ரொம்ப இருக்குது, பிச்சி மேலெல்லாம் காரில் வராதிங்க, ரோடெல்லாம் மூடி இருக்காங்கன்னு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், 10 பேர் பாரத்தை வச்சுக்கிட்ட போனோம், நாங்கள் மலையிலேயே போனோம். ஒரு சேதமினே பாதுகாத்துறாங்களே. அல்லேலூயா. வழிகளெல்லாம் தம் தூதர் அனுப்பிச்சு பாதுகாத்துறாங்களே. எதுக்காக? பெருமை சொல்லலை, அவர் தேடணும், அவர் ஆராதிக்கணும், அந்த ஆசை எங்களுக்குள்ளே இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியும் அவர் அன்பு மகா பெரியது. வீட்டில் நம்ம தூங்கியிருக்கலாம், பிஷிட் போட்டு தூங்கியிருக்கலாம் மலையில், அதுக்காக போகிறாங்க ஏன் வரலன்னு. ஆனால் உள்ள ஒரு ஆவி ஏவுதல், இல்லை சபைக்கு போகணும், கஷ்டத்தில் தேடணும். அல்லேலூயா. இது சொல்லி வர்றதில்லை, தானாக வர்றது. இதெல்லாம் என் ஃபாஸ்ட் ஃபோன் பண்ணி ஏன் வரலையே நீ கேட்கல, நாங்களாக போனோம். ஆமே. ஆமாம், இதுதான் உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அது அவர் மறக்க மாட்டார், அவர் புக்கில் எழுதிடுவார். அங்கே என் பிள்ளைங்க என்னை ஆராதிச்சிருக்காங்க, மலையிலையும் வெயிலையும் எந்த சூழ்நிலையும் எனக்கு தேடாமல் இருந்ததே கிடையாது, எனக்கு உண்மையாக இருந்தாங்க, இவங்க உயர்த்தணும். அல்லேலூயா. அப்போ இந்த புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதம் நம்ம பங்கு பெறணும்னா நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். ரட்சிப்பு இலவசம், ஆசீர்வாதம் எல்லாமே இலவசம் தான் இவர்கிட்ட. எதுக்கு நீ ஒன்று கிரியை செய்ய தவிர இவர்கிட்ட நீ பழைய ஏற்பாடுல நீ இதை செஞ்சாலும் ஆசீர்வாதம். நியாயப்பிரமாதம் ஃபாலோ பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது நீ ஃபாலோ பண்ண மேலே என்ன வந்துடுமா, சாபம் வந்துடும், தீமை மரணம் வந்து ஆண்டு கொள்ளுமா. நியாயப்பிரமாணத்தில் யாரும் பங்கு பெற முடியல ஆசீர்வாதத்தில். இது நமக்கு எல்லாமே இலவசம். இப்போ நம்ம அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன சொல்றாரு, என்னை தேடும் போது எல்லாரும் கூட கொடுக்கப்படப்பா. சிங்கக்குட்டியை தாழ்ச்சி பட்டினி கிடக்கும், என்னை தேடினா அவனுக்கு ஒரு நன்மை குறைப்படாதுன்றாரு. அல்லேலூயா. இது கஷ்டமா? இது கஷ்டமா பிரதர்? கஷ்டமா? என்னை தேடும் போது எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படாது. காட்டுக்கே ராஜா சிங்கம், அது கூட இந்த குட்டிங்களுக்கு இற கிடைக்காம கூட பட்டினியை திரும்பி வரும். என்னை தேடின்னு வச்சுக்கோ, நீ சும்மா போக மாட்டேன், நீ வெறுங்கையா போக மாட்டேனே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. ஏன்னா உன்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்காரு, மேலான உடன்படிக்கை உனக்கு இருக்கு. ஒரு ஆட்டுக்குடி ரத்தம் கிடையாது, சொந்த குமாரன் தன் குமார் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே உனக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. மேலான உடன்படிக்கை, மேலான பிராமிஸ் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு உனக்கு. அல்லேலூயா. அப்போ என்னுடைய வேலை என்னது? அவன் செஞ்சதை உங்களுக்கு சொல்கிறது என்னுடைய வேலை. ஆமே. போஸ்ட்மேன் மாதிரி, போஸ்ட்மேன் எப்படி வரான், போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவான், அதுதான் அவன் வேலை. அது மாதிரி கஷ்டம் கொடுத்த வார்த்தையை நம்மள கொடுக்குறேன். ஆமீன். அல்லேலூயா. நான் தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியாஸ்தர் ஒருவரே, நான் கிடையாது மத்தியாஸ்தர், அவர் தான் மத்தியாஸ்தர் உங்களுக்கு. கரெக்டுங்களா? அவர் தான் உங்களுக்கு அர்த்தம் செஞ்சினாரு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் அவர் தான், உங்கள் நீதிமன்ற மாற்றினது அவர் தான், நான் கிடையாது. அப்போ நான் மத்தியஸ்தர் கிடையாது. நீங்கள் அநேக சபைகள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் இயேசுவை தெரியாது, எங்கள் தெரிஞ்சதெல்லாம் எங்கள் ஐயா தாங்க. எங்கள் ஐயா கை வச்சாருன்னா கட்டி சரியாயிடும், எங்கள் ஐயா கை வச்சாருன்னா வியாதி சரியாயிடும், எங்கள் ஐயா கை வச்சாருன்னா தேய் போயிடும், எங்கள் ஐயா ஜெபிச்சாருன்னா எல்லாம் மாறிடும். இயேசு தெரியுமா? இயேசு தெரியாது ஜனங்களுக்கு. அப்போ ஜனங்களுக்கு, விசுவாசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நம்ம சபையை காமிக்கக்கூடாது, போதகரை காமிக்கக்கூடாது, உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து இயேசுவை தான் காமிக்கணும். அதுக்கு தான் சபை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீ சபைகளில் வார்த்தை சொல்றாங்க இன்னைக்கு, ஆனால் யாரோ அந்த கல்வாரி சிலுவை யாரும் போதிக்கிறது கிடையாது ஜனங்களுக்கு. வசனங்களை சொல்றாங்க, ஆனால் பவுல் சொல்றாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டு இருக்கோம்னு. காலப்போக்கில் சிலுவை மறைஞ்சிடுச்சு, ஜெனரேஷன் மாறும்போது அப்புறம் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். இப்போ பிரசங்கிக்கிறார்கள், சிலுவை கிறிஸ்துவ போயிடுச்சு, ஒரு பிரசங்கம் மட்டும்தான்.
அப்ப எப்படி ஜனங்க சத்தியத்தை அறிவாங்க? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். யார் என் ஜனங்கள் என்றார். அப்ப சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உன்னையும் என்னை விடுதலையாக்குமா? ஆமென். அப்போ எல்லா போதகரும் ஒரு நாளைக்கு செத்து போயிடணும், எல்லாரும் செத்து போயிடும் ஒரு நாள் பூமியில. அப்ப ஆண்டவர்கிட்ட போய், பிதாவே பிதாவே உன் நாமத்தை நான் பிசாச துரத்தணும், பிதாவே உன் நாமத்தை அற்புதம் செஞ்சோம், உன் நாம திருக்கதரிசனம் சொன்னோம், உன் நாமத்தை நான் வியாதிகளை சுகமாக்கணும். ஆண்டு சொல்லுவாரு, அக்கிரமக்காரனே நீ யாரும் தெரியாது போன்றாரு. எதற்காகனா என் நாமத்தை செஞ்ச, என்ன அறிவிச்சியா நீ ஜனங்களுக்கு? விசுவாசம் நடத்தின ஜனங்களுக்கு நீ உன்ன காமிச்ச, உன் சபையை காமிச்ச, என்ன காமிச்சியா? ஐயாவை காமிச்ச, இயேசுதார காமிச்சியா? பெரிய பாஸ்டர் அவர் காமிச்சியா நீ ஜனங்களுக்கு? காமிக்கலையே. நான் செஞ்சேன் அவங்களுக்காக ஜெபிச்சேன், அவங்களுக்காக பண்ணேன். அன்று தப்பு கிடையாது. இவனுக்கு பெருமை என்ன இருக்கு? நம்ம தகுதியா? நீதி தான் சம்பாதிச்சுனா யாரும் ஒன்றும் பண்ணல, அவர் செஞ்சாரு. பெருமைப்படுத்தி பேசுனா இயேசுனாவது பெருமைப்படுத்தி பேசுனா சபை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ தேவன் சொல்றாரு, நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல, தேவன் பொய்யா தேவன் அவர். ஆமென். அப்போ ஆபிரகாமும் செஞ்ச தேவன் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் செய்வார். ஆனால் என்ன முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? விரும்பணுமா? விருப்பம் நம்ம கூட இருக்கணுமா? ஒரு டிசைர், ஆசை இருக்கணுமா? ஏசப்பா நான் நல்லா வாழணும், ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுங்க, என் சூழ்நிலைலாம் மாறணும், நான் கஷ்டத்தை வாழ விரும்பல ஆண்டவரே, நான் ஜீவனை விரும்புகிறேன், எனக்காக நீ சிலுவையில் அகோர பாடுபட்டு சம்பாதிச்சு வச்சிங்கப்பா, அந்த நன்மைகளை எல்லாத்தையும் அனுபவிக்கணும். உங்கள் அப்பா சொத்தை நீ என்ன பண்ணுறீங்க? தேடி எடுக்கிறீங்க போயிட்டு, எங்கே இருக்குது பத்திரம், எங்கே இருக்குது, இது எந்த அது உந்துன்னு எவ்வளோ எதுக்காக? எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும், என் பிள்ளைங்க அனுபவிக்கணும், என் சந்தத்தை அனுபவிக்கணும் அப்படி நினைக்கிறீங்க. அப்போ ஏசுனா சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டு ரத்தம் சிந்தி உங்களுக்காக சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு வசனத்தை, நீங்கள் அனுபவிக்கணும்ல. வியாதி தான் சொல்லணும், இல்லை வியாதியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வியாதி எந்த கிடையாது, சுகம்தான் என்னுடையது. என் அப்பா எனக்கா சம்பாதிச்சு வச்சிருக்காரு சிலுவையில், அது தழும்புகளால் நான் சுகமானேன். என் நோய்களை சுமந்து இருக்காரு அவரு, நான் சுமக்க தேவையில்லை, எனக்கு சுகத்தை வச்சிருக்காரு, சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன் இயேசு நாமத்தினாலே. சுகமே வா, பலனே வா என்று சொல்லும் போது பரிபூர்ண சுகம் சரி தங்கி இருக்கும். அல்லேலூயா. குறைவான நேரத்தில் வறுமையில போகும்போது, பொருளாதார பற்றாக்குறை வரும்போது அது குறைவை பார்க்காதபடிக்கு அந்த குறைவை நிர்வாக தேவன் இருக்காரே. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரத்தின்படியே எங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார் எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவரே தம்மை தொழுது கொடுக்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னா இருக்காரு. காக்க குருவை போஷிக்கிற தேவன் என்னை எப்படி மறப்பாரு? என் பிள்ளைகளை எப்படி மறப்பாரு? நீங்க எப்படி போஷிக்காம இருப்பாரு? எல்லாவற்றும் கூட கொடுக்கிற தேவனா இருக்கீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த ப்ராமிஸ் நம்ம என்ன பண்ணணும்? டைம் பண்ணணும், விசுவாசத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம கரெக்டுங்களா? இப்போ விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒரு உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமோ? இந்த பூமி எல்லாத்துக்கும் பலன் இருக்குல்ல, கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் பலன் இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க நைட்டில் போகிறாங்க, படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, டியூஷன் போகிறாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு பலன் இருக்குது. ரிசல்ட்டு பாஸ், நல்லா படித்தா பாஸு. வேலை செய்கிறவங்க கடுமையான வேலைகளாக இருக்குது, ஷிஃப்ட்டு மாறி வேலை செய்கிறாங்க, கால் நைட்டே வேலை செய்கிறாங்க, அது இது பலனும் இருக்குது. மாதமானால் கை நிறையா சம்பளம். எல்லாத்துக்குமே பூமியில் ஒரு பிரமாண ஆண்டு வச்சிருக்க பிரின்சிபல், அது மட்டும் தான் எங்க எல்லாமே மாறாதது. கரெக்டு தானே? பூமியை ஒரு பிரமாணத்தை இயக்கப்பட்டு இருக்கு, பிரின்சிபலாக தான் இயக்கப்பட்டு இருக்கு, யாரும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கா பூமியில்.
அப்போ தேவ ராஜ்யத்தோ பிரமாணம் இருக்கு. அந்த வார்த்தைக்கு நம்ம விசுவாசி நடக்கும்போது தான் அது பலன் நமக்கு கிடைக்குமா. நமக்கு என்ன செஞ்சாரு நம்ம அறியாத இருக்கும்போது நமக்கு அது கிடைக்காது. நீ அழுதுதான் கிடைக்குமா? கிடைக்காது. வசனத்தை சொன்னா கிடைக்கும் உனக்கு. அல்லேலூயா. எப்படி இந்த பூமி பணத்தால் ஃபங்க்ஷனாக இயங்குதோ பூமி, அதே மாதிரி தேவ ராஜ்யம் அது வார்த்தையினால் இயங்குது. நீ ஒரு வார்த்தை சொன்னால் பரலோகமே காத்துட்டு இருக்கான் பதில் தரும்படி உனக்கு. அல்லேலூயா. உன் வாயில் அப்படி அதிகாரம் உனக்கு. உன் வாயில வானத்தில் பூமியிலும் பாதாளத்தில் அதிகாரம் இருக்கு உனக்கு என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. பாதாளம் மேற்கொள்ள முடியாது, மரணம் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உனக்குள்ள ஜீவன் இருக்கு உனக்குள்ள. இப்படி சொல்லணும். உன் கஷ்டமான சூழ்நிலையில் போகும்போது, பாடுகளை போகும்போது, வியாதிகளை போகும்போது, கஷ்டத்தில் போகும்போது வாயமடி இருக்கக்கூடாது. வசனத்தை சொல்லி என்ன பண்ணணும்? நீ ஜெபிக்க கற்றுக்கணும். ஜெபமே ஜெயம். சொல்லுங்க. ஆமா. ஒரு மனுஷனுக்கு எது நிற்கிறது? எதுக்கு மெயின்? மனுஷனுக்கு நிற்கிறது மெயின். நம்ம உடம்புல எதெல்லாம் நிற்கிறோம்? நம்ம முன்னாடி நம்ம எலும்பு தான் நிற்குது, பேக் போன். இதுதான் மெயின். முதுகு தண்டு. அதே மாதிரி மனுஷனுக்கு எப்படி முதுகுத்தில் பலனாக இருக்கோ, ஆவிக்குற வாழ்க்கையில் ஜெபம் உங்களுக்கு பலனாக இருக்கு. அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடாகும். கூரையில் என்ன ஆகும்? வெயில் அடிக்கும், மழை வரும். கரெக்டுங்களா? ஆனால் காங்கிரீட் போய் கட்டும்போது மழை வராது, வெயில் வராது. இந்த அறிவு நமக்கு கிடைக்கிது. இந்த அறிவு நமக்கு இருக்குது. இதுக்கு நம்ம குடிசை வீட்டில் இருக்கணும். நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? குடிசை வீட்டில் இருக்கணும். நம்ம நல்லா வீடு கட்டுவோமே, காங்கிரீட் தளம் போடுவோமே, ஜம்முன்னு இருக்குமே. பூமிக்கு அறிவு இருக்கு. அப்போ ஆவிக்கு அறிவு நமக்கு இல்லையே. என்ன செய்ய சொல்கிறேன்? நம்ம பிரச்சனை நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே விட்டுடுறோம். வியாதியில் வந்துடும் போது விடுங்க. சாவல் வரைக்கும் உடம்புல ஒன்று போன ஒன்று வந்துதான் இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ இது பாவப்பட்ட சரீரம் கஷ்டம் வரதான் செய்யுது. சாவல் வரைக்கும் கஷ்டம் வரதான் செய்யுது. இப்படி உங்களை நீங்கள் சொல்ல பண்ணது அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது. மைண்டு சொல்லும் அது அப்படி தான் இருக்கும், மாத்திரை போய் சரியாக போயிடும். கஷ்டப்படதான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஒன்றாக்காது, சரியாக போயிடும். ஊசி போட்டு போய் டாக்டர் போய் பாரு. மைண்டு தான் இப்போ உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும். அது வெளியே வரக்கூடாது. உன்னை அதுக்குள்ளேயே வட்டத்துக்குள்ளேயே வைக்கும். உங்கள் எண்ணங்கள் விரிவடையணும். உங்கள் எண்ணங்கள் விரிவடையணும். ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அப்படியே இருக்கிறான் அவன். நம்ம என்ன யோசிக்கிறோம் அது மாதிரி வாழ்க்கை அமையும். அப்போ இந்த ஆவிக்கிற வாழ்க்கையில் நான் முன்னேறணும், தேவனை தேடணும், தேவனை நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும், எனக்கு நல்ல ஒரு உறவு இருக்கணும், அவன் சத்தத்தை நான் கேட்கணும், அந்த திருப்பி அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அனுபவிக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஒரு ஆசை வரும்போது தான் அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறும். உங்களுக்கு ஆசை இல்லாதவங்க நமக்கு இது மாதிரி பண்ண முடியாது. அந்த ஆசை உள்ள வந்துருச்சுன்னா ஒரு விருப்பம் உள்ள வந்துருச்சு, கண்டிப்பாக அதுக்கடுத்து வழியை கற்று ஒரு திறப்பார் உங்களுக்கு. அதை பாதையில் கொண்டு போவார் கற்றுரு உங்களை. ஆமென். அப்போ ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதிச்சாரு, பெரிய ஜாதியாக்கினாரு. கர்த்தர் ஈசாக்கு மகனை கொடுத்தார் 1 வயசுல. அந்த ஈசாக்கு தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார் அவனையும். ஈசாக்கு என்ன பண்ணான்? போயிட்டு என்ன பண்ணுறான்னா கிணற தோன்றான். அந்த ஊரில் இருக்க ஜனங்க என்ன பண்ணுறான்? இது நான் காலங்காலமாக வாழ்கிற பூமி, இது எங்கள் தாத்தா சொத்து, என் பாட்டன் சொத்து, இது நீங்கள் கிணறு தோண்டக்கூடாது, இது கிணறு எங்களுக்கு தான் சொந்தம். ஊரில் பஞ்சம், ஊரில் பஞ்சம். அங்கே தேவன் அழைக்கும் போது, தேவன் ஆபிரகாம் அழைக்கும் போது உடனே பஞ்சம் வந்து வச்சாங்க. பஞ்ச கால தேவன் ஆபிரகாம் சீமான் அல்லேலூயா. பஞ்ச காலத்திலையும் பஞ்சம், வறுமை, தண்ணியே இல்லை, சாப்பாடு இல்லை, பூமி எப்படி பிளவுண்டு போயிருக்கு பூமியெல்லாம். அவருக்கு கஷ்டம்.
அவருக்கு நினைக்கிறான்ல, என்னடா கர்த்தர் அழைச்சாரு, அழைச்ச உடனே சூப்பராக பார்த்தா பஞ்சமாக இருக்காங்க. பஞ்சகாலத்து தேவன் போஷித்தார் ஆபிரகாம. அல்லேலூயா. எகிப்துக்கு போனான். அவன் அந்த எகிப்தின் ராஜா பார்வை என்ன பண்ணான், ஆபிரகாமுக்கு ஏகப்பட்ட வெள்ளியை போல குத்தமிச்சானா எடுத்துன்னு போகணும். தேவன் சொல்ல வாங்கிக்கோன்றாரு. வாங்கின்னு வந்தான். ஈசாக்கு என்ன பண்ணுறான், ஆபிரகாம் மறுத்த பிறகு ஈசாக்கு போன தேசத்தில் பஞ்சமாக இருந்துதான். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைச்சானா, பஞ்சகாலத்தில் ஈசாக்கு விதைச்சானா, விவசாயம் பண்ணான். புரியுதுங்களா இல்லையா? பஞ்சகால விவசாயம் பண்ண முடியுமா? ஆனால் நீ விதைச்சேன்னு சொன்னார். அல்லேலூயா. 100 மடங்கு 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்ட ஈசாக்கு பஞ்ச காலத்திலையும். அல்லேலூயா. அப்போ யோசிக்கிற ஈசாக்கு, என் அப்பா ஆபிரகாம் பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போனான், அவன் போயிட்டு நல்லா சம்பாதிச்சான், பணக்காரனாக இருந்தான், நம்மளும் அவன் போலாம் பார்த்தானா, யோசிச்சான் ஈசாக்கு, நம்மளும் எகிப்துக்கு போயிடலாம், பஞ்சமாக இருக்கு இந்த ஊர்லன்னு. ஆனால் இல்லை, எகிப்துக்கு போகாதான், எகிப்துக்கு நீ போகாதான்ட்டாரு. இங்கேயே நான் விளைய செய்வேன். அல்லேலூயா. சரி, விதைக்கு நான் போயிட்டா பண்ணுறேன். விதைச்சிட்டான். என்ன வேணும் அதுக்கு? தண்ணி வேணும்ல. தண்ணி இல்லை. பன்னெண்டு பேருக்கு நிலவெல்லாம் ஊரெல்லாம் பண்ணலாம். யாராலும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பள்ளம் தண்ணியே வரல. ஆனால் ஈஸியாக பள்ளம் சொல்லி தோன்றான், கிணறு தோன்றான், தண்ணி அடிக்குது அப்படி புஷ்டம். ஆனால் அது ஊருச்சானுங்களா, இப்போ ஊருச்சானுங்க இந்த கிணறு எங்களுக்கு சொந்தம், இது எங்கள் சொத்து, இது நீங்கள் இது போயிடுன்னு. அவன் என்ன பண்ண சண்டையை போட்டுக்கிட்டான். இந்தா இது போயிட்டான். போனால் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அவன் கூடயே போயிடுச்சு தண்ணி. அல்லேலூயா. இன்னொரு ஊருக்கு போகிறான், அங்கேயே கிணறு சொல்கிறான், போயிட்டு அங்கேயே தண்ணி வருது. அதில் அந்த ஊர் ஜனங்க சொல்கிறாங்க, இது எங்கள் கிணறு, என் தாத்தா சொத்து, இது எனக்கு சொந்தம்ன்றான். அப்படியா? போயிட்டாங்க மூணு. அவனுக்கு தண்ணி வந்துச்சு எடுத்துக்கிறான். அவன் போகும்போது தண்ணினா பூமிக்கிலேயே போகுது தண்ணி. அது நடந்து போகிறதா தண்ணி கூடயே வருதான் கூட. அல்லேலூயா. அது வந்து அதெல்லாம் ரஹபோத் ஆசீர்வாதம். அது ரஹபோத் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அது. ஆமென். ஏன்னா உடன்படிக்கை இருக்காது. ஆபிரகாம் உடன்படிக்கை செஞ்சபடியால் தன் மகன் ஈசாக்குக்கு உடன்படிக்கை இருக்கு. பாருங்க, மனுஷங்களை யாரும் கொடுக்க முடியாதுங்க. மனுஷன் என்னதான் பிளான் போட்டு ஏமாத்தணும், உன் கையில் எடுத்து நினைச்சாலும் சரி, எடுக்க முடியாது. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம். தண்ணி பாருங்க, கூடிய போயிருக்கு. ஆச்சரியமா இல்லை? கிராபிக்ஸ் மாதிரி. 3வது கிணறு சொல்கிறான் போயிட்டு. அந்த ஊழியர் சொன்னாங்கன்னா, கேள்விப்பட்டோம், நான் விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த காலம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீ இங்கே தங்கிக்கலாம், நீ இங்கே இருந்துக்கோ, நீ நம்ம எல்லோரும் பொதுவாக இதை அனுபவிப்போம். அல்லேலூயா. ஆமாம். தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, இவர் வாங்கி துரத்தி விட்டா தண்ணி கூடயே போயிடும், எதுக்கு நம்மளே வாயை விட்டு உண்ணாக்கினோம். நம்ம சமாதானம் கூட சமாதானமாக இருந்ததுன்னா தெரிஞ்சு போச்சு, இவன் உடன்படிக்கை இவ்வளோ கஷ்டம் இருக்கிறாங்க கூட, இவன் உடன்படிக்கை இருக்கு தேவனோட, சமாதானமாக இருப்போம். நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, நீ இங்கே தங்கிக்கலாம், ஆடு மாடு ஜனங்கள்லாம் இங்கே இருந்துக்கோங்க, நாங்கள் கூட சண்டை போட மாட்டோம், தண்ணி பொதுவாக எடுத்து போனோம். ஓகேன்ட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு யாவும் செய்து முடிக்க தேவனாக இருக்கிறாரு. உனக்கு வரவேண்டிய யாரும் தடுக்க முடியாது, உன் நன்மையால் எடுக்க முடியாது, எந்த மனுஷனோ பிசாசோ உன் ஆசீர்வாதம் திருட முடியாது. ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனை கொட்ட மாட்டார் அவர். ஆமென். நீதிமான சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குமா? நீதிமான்கள் நீதி உங்களுக்கு வச்சிருக்காரு. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் உன் தலைமையில, உன் சந்ததி தலைமையில தங்கி இருக்குமா? அது யார் எடுக்க முடியாது. ரத்தத்தை ஊறி போச்சு அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ பார்த்தா ட்ரையா இருக்கு, நீ ஆசீர்வாதம் சொல்றீங்க, ஒன்றும் காணுமே ஐயா. கொலா திறக்கும் போது எப்படி வரும் தண்ணி? புஷ்னு வரும். பைப்பில் தண்ணி சரியில்லைன்னா புஷ்னு திறக்கும் போது லைட்டாக அடிக்கும், காற்று மாதிரி அடிக்கும். 4 ஒன்று வரும்,
அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே அடிச்சுட்டு போவீங்க, அப்படியே பரலோகத்துக்கு தந்து விட்ட மாதிரி. அவன் நம்புறீங்களா? நம்புறீங்களா? இல்லை, நீங்கள் நல்லவர் ஆண்டை கொடுக்க போது கிடையாது. அவர் நல்லவர், நம்ம அழைத்தவர் நல்லவர். ஆமாம், குப்பையில் இருந்தாலும் உயர்த்துகிறது அவனாக இருக்கார். அவர் பிரபுக்களோட ராஜாக்களோடும் அமர்ச்சியம் சொல்லியிருக்கிறாரு. அவர் பொய் சொல்ல மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பார் அவர். ஆமென். அது ஆபிரகாம் சொல்றான், அவர் எவ்வளவு வேணும், பொய்யுரையாத தேவன் அவர், வாக்கு பழினவர், உண்மையுள்ளவர், காலம் தாமதமானாலும் கண்டிப்பாக செய்வார் அவர். நான் உனக்கு சொன்னது செய்யபாலும் உண்டை நான் கைவிடுவதில்லை என்றார் ஆபிரகாம். வந்து அந்த வாக்கு ஆபிரகாமும் கிடையாது, உனக்கு எனக்கும் தான். உனக்கு சொன்னாரா வாழாக்கவும் தலையாக்குவேன், உனக்கு கீழாக்க மேலாக்க சொன்னாரா, கண்டிப்பா மேலாக்குவாரு, உனக்கு தலையாக்குவார். உன்னை நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத சொன்னாரா, கண்டிப்பா நீ அநேக கடன் கொடுப்ப. நீ உன் வீட்டில் ஆஸ்தி செல்வம் தங்கி இருக்கும். நீ நீதிமான், நீதிமான் வீட்டில் ஆஸ்தி செல்வம் உண்டு. அல்லேலூயா. நீதிமான் அந்த பிள்ளைகளுக்கு ஆஸ்தி வைத்து போகிறான். என்ன வச்சு போறானா? ஆஸ்திய. நம்ம சொல்ல மால் என்ன சொல்லுவாங்க, எங்கே வச்சாங்க அப்போ கடை வச்சு போய்க்கிறான். ஊரெல்லாம் கடை வாங்கிட்டு கடை வச்சு போய்க்கிறான். வியாதியை கொடுத்துட்டு போய்க்கிறாங்க, சுகர் வியாதி கொடுத்துட்டு போய்க்கிறான். யாரும் சுகர் வச்சுக்கோங்களேன், டாக்டர் சொல்கிறாரு சுகர் இருப்பான்றாரு. நீ என்ன கேட்குறீங்க போயிட்டு, டாக்டர் எப்படி சொல்லாதீங்க என் சுகர் இருக்குன்னு சண்டை போடுறீங்க. டாக்டர் சண்டை போடுறோம். ஆமாம் டாக்டர், என் அப்பாவுக்கு இருந்தது பாத்தியாடி, என் அப்பா பார்த்தியா என்ன பண்ணியிருக்கான், சொத்து வருஷம் போனாடி, வியாதியை கொடுத்துட்டு போய்க்கிறான். எனக்கு யார் டாக்டர் சண்டை போட்டிருக்கான் போயிட்டு, எப்படி நீங்கள் சொல் வியாதி சொல்லலாம், நீ கேட்கறது கிடையாது. ஆமாம் கரெக்டு தான் டாக்டர், என் அப்பாவுக்கு இருந்தது அதற்கு இருந்திருக்கலாம். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கிறோம். ஆனால் வாக்கு சொல்றது எல்லா வாக்குத்தத்த கிறிஸ்தியேசுக்குள் ஆமென்றும் ஆமென் என்று உள்ளதே. எல்லாம் உந்துதான், எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தம் உந்துதான். நம்ம ஏற்றுக்கிறோமா? இதை கம்முன்னு இருக்கும். நமக்கு எங்கே வரப்போகுது, நம்ம சரியான ஆளானமோ, நம்மளே சரி கிடையாது, நம்ம கிடைக்குமா? நான் தகுதியே இல்லாததுக்கு. நீ தகுதி இல்லை தான், உன்னை தகுதி படுத்திருக்காரு அவர். யாருக்கும் தகுதி கிடையாது தான். தேவனோ இரக்கத்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் குமாரன் நினைப்ப ரத்தத்தினால் பாவத்தை கழுவினபடியால் நீ தகுதி உள்ளாயிட்டே. நீ முன்னே தூரமாக இருந்தீர்கள், இந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா சமீபமானீங்களா நீங்கள். அல்லேலூயா. முன்ன அப்பாவை கூப்பிட முடியல, கடவுளே தேவனே ஆண்டவா இறைவா தெய்வம். இன்னைக்கு நீ அப்பாவை கூப்பிடுற, நீ என உறவு. அப்பா பிதாவை கூப்பிடுத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவை கொடுத்திருக்கார் அவனுக்கு. அவர் நீங்க அவர் அப்பா, நீ மகன். அல்லேலூயா. சொன்னாரு, என் நாம எதை கேளு நான் தருவேன்றாரு. ஆமென். என் நாம எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். என் நாமத்தை யூஸ் பண்ணு, என் நாமத்தை நீ யூஸ் பண்ணு, கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, இப்போ அம்பானி இருக்காரு வச்சுக்கோங்களேன், அம்பானி விசிட்டிங் கார்டு. அப்போ அம்பானி விசிட்டிங் கார்டு யாரும் கிடைக்குமா? நம்ம கொடுப்பாரு. அம்பானி விசிட்டிங் கார்டு கொடுப்பாரு அவங்களுக்கு, கிட்ட போக முடியாது. அவர் ரேஞ்சு வேற. அவன் கார்டு யார்கிட்ட இருக்குதுன்னா விசிட்டிங் கார்டு அந்த க்ளோஸாக இருப்பாங்க, அவனோட கார்டு கொடுப்பாங்க. ஸோ போகிறவங்க கேட்டால் இல்லைங்களே, இந்தப்பா கார்டு வச்சுக்கப்பா, வாங்க லைனில் வாங்க, கார்டு வச்சுக்கோங்க, எங்கே போனாங்கன்னு சொல்லி கார்டு காமிங்க சொல்லுவார். அவர் சொல்ல மாட்டார். அவர் ரேஞ்சு வேறு, ஊர் ரேஞ்சு வேறு, என் ரேஞ்சு வேறு, அவர் ரேஞ்சு அம்பானி ரேஞ்சு வேறு. அவர் என்ன சொல்கிறாரு, என் யூகே ஸ்டேட்டஸ் யார் இருக்காங்களோ அவங்க தான் கார்டு கொடுப்பாரு. ஆமாம், அதுதான் கரெக்டு. ரிஷா ஓட்டங்கள் கொடுப்பாரு அம்பானி, இந்தப்பா கார்டு வச்சுக்கப்பா, எதில் வேணா கார்டு காமி அடிக்கிட்டு யார் சொல்ல மாட்டார். இன்னும் அவனுக்கு தகுதி இல்லைங்க, அவன் தகுதி வேற, அவன் அந்தஸ்து வேற, இவன் அந்தஸ்து வேற. இவர் சொல்றாரு, வானத்தின் பூமி உண்டா கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தில் கேளு, பூமியில் எதை கேட்டாலும் நான் அவன் தருவேன். அல்லேலூயா.
என் நாமத்தை யூஸ் பண்ணு. இயேசு நாமத்தை கேட்கிற பிதாவே, நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக தருகிற தேவனீங்கப்பா. சொந்த குமாரனே கொடுத்தீங்களாப்பா. நான் நல்ல நாட்கள் பார்க்கணும் ஆண்டவரே. பூமியில உயர்வை பார்க்கணும், செழிப்பை பார்க்கணும், வெற்றியை பார்க்கணும் ஆண்டவரே. நல்ல வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. வேலையை கட்டி எழுப்புங்கப்பா, குடும்பத்தை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே சொன்னீங்களாப்பா. விசுவாசிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. நீ சொன்னா சொன்னபடி ஆயிடும். அவனு பார்ப்பார், ஆஹா என் மகன் எவ்வளவு விசுவாசமா இருக்கான். விசுவாசம் இருக்கு, எல்லாம் சொல்லியிருக்கனே, பெற்றுக்கொள்ள வேஸ்ட் நாமத்தினாலே. விசுவாசனுக்கு எல்லாமே கூடுமா? விசுவாசம் என்னது? நம்பிக்கை. அவர் மேல இருக்க ஒரு நம்பிக்கை, உறுதி, கான்பிடன்ட். இவர் செய்வாரு, இவரால கூடும். ஆமென். அதுதான் விசுவாசம். பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா தீட்டு உள்ள வெளியே வரக்கூடாது. அது மீறி வந்தாங்க என்ன பண்ணுவாங்கள? கல்லடித்து சாவடிச்சிடணும். நியாயப்பிரமாணத்தின் படி தண்டனை. அது தீட்டு உள்ளவங்க தூரமாக தான் இருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பண்ணுறாங்க அந்த மாதிரி. அந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் தனியாக இருக்கும்போது தனி பாய் தனியாக இருக்கும், டம்ளர் தட்டு தனியாக இருக்கும். அவங்க யாரும் வெளியே வர அங்கே தான் இருக்கணும். அவங்க யாரும் தொடக்கூடாது. அப்படிலாம் பண்ண எல்லாம் ஐடியா பிறகு தொடச்சி பெருக்கி கழுவி. ஏன்னா தீட்டு அவங்க மேலாம் இருக்குது, தீட்டு இருக்குது. அவங்க வெளியே வரக்கூடாது. அவங்க தள்ளப்பட்டவங்க 3 நாள் தனியாக தான் இருக்கணும். அவங்க 3 நாள் அவங்க நம்மளாம் பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி பெரும்பாலான ஸ்ரீ எப்படி இருக்கும் வேதனை லேடிஸுக்கு தெரியும். அந்த பிரச்சனை என்னான்னு அவ்வளோ கஷ்டம் இருக்கும். தன் சொத்தையே பாதி அழிச்சுக்கிட்டாங்களாம். எதுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு. அநேக வைத்தியர்களை பார்த்தாங்க. வைத்தியர்கள் ஹாஸ்பிட்டல் நிறையா போயிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்களா ஒருத்தர், இங்கே சரியாகலையாப்பா, அந்த ஹாஸ்பிட்டல் போய் பாரு, அவர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் அங்கே இருக்காரு, அங்கே போய் பாரு. அவங்க சரியாகலையா, இந்த ஊருக்கு போ, அங்கே பெரிய ஆள் இருக்காரு, அவர் அங்கே பசிட்டு வந்துருக்காரு, ரஷ்யா போய்ட்டு வந்துருக்காரு டாக்டரு, அது தொட்டால் சரியாயிடும். இப்போ நம்ம இப்போ சொல்கிறோம். இங்கே அவன் நிறைய சொல்லுவாங்களே, வாய் சும்மா தான் இருக்கு. அதே மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க, நம்ம பால் சொத்தே வித்துடுச்சான். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு எப்படியாவது சுகமாகணும், ரத்த உதிர்ப்பு நிற்கணும்னு. சுகமே ஆகலை. ஆனால் ஒரு நாள் விசுவாசித்தா, அவனை நம்பினாலாக. இயேசுநாதர் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு. இயேசுநாதர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவர் கூட கண்கள் திறக்கிறாராமே, செவிடர் கேட்கிறாராமே, பேய்கள் ஓடுதாமே, கடல் மேல் நடந்தாராமே, அவரு செத்து போன உயிரை எழுப்புறாராமே, குஷ்டரோகி சுகமாகுதாமே, கண்ணு தெரியுதாமே. இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கா வார்த்தையை. அப்போ யோசிக்கிறேன், அவள் விசுவாசம். யாராலும் சுகப்படுத்த முடியல, யாராலும் நோயை சுகமாக்க முடியல, என் வேதனை யாருக்கும் தெரியல. ஆனால் இவரு மேசியா, தேவனுடைய குமாரன், இவரு அற்புதம் செய்கிறார். இவரால் கூடாத காய் ஒன்றும் இல்லை. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிர்ஷ்டங்கள் செய்கிறவர். இது சர்வவல்லமையுள்ள தேவன் இவர். அல்லேலூயா. ஏகப்பட்ட கூட்டம். இயேசுதார் எங்க போனாலும் சரி கூட்டம் தள்ளும். அப்படியே கிட்ட போக முடியாது அவரால். அவர் ரொம்ப பப்ளிக்கான ஆள். அவர் பப்ளிக் ஃபிகர் அவர். அல்லேலூயா. ஆனால் என்ன, அந்த கூட்டத்தில் அந்த அம்மா நடக்க முடியல, காலு ஊனி 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 எப்படி பின்னப்பட்டு இருக்கு. அது வஸ்திரத்தை தொட்டாலாம் போயிட்டு. அல்லேலூயா. யூதரும் பார்த்து அங்கி போடுவாங்க, மேலே கீழே இருக்கு ஒரே ட்ரெஸ் போடுவாங்க. அப்படியே அங்கி அந்த ட்ரெஸ்ஸு போயிட்டு என்ன பண்ணாங்க, கீழே போய் தொட்டுருக்கா. போய் பின்னாடி கூட்டத்தை எப்படியா போயிட்டு தலையில் போய் தொட்டுக்கிறான். தொட்ட உடனே சுகமாயிட்டா. அல்லேலூயா. கஷ்டப்பட்டு துன்பத்திலும் துக்கத்திலும் மனுஷர்களால் திட்டப்பட்டு வேதனைக்கு உட்பட்டவர்களாய், தள்ளப்பட்ட குடும்பத்தை தள்ளி வைக்கப்பட்டவர்களாய், சாபத்துக்கு ஈடாக வாழ்ந்து கொண்டிருந்தா. இந்த யாரும் உண்டு உதவி செய்ய, இதுதான் நிலைமையா, இதுதான் வாழ்க்கையா, இதுதான் என் முடிவா, இப்படி வேதனை வாழணுமா, வியாதியில வாழணுமான்னு அந்த நாள் ஒன்று வந்தது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன்
நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை இயேசுநாதர் அந்த அம்மாக்கள் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம், இயேசுநாதர் போனாரு, அந்த அம்மா வந்து நான் நம்புறேன். அந்த அம்மா பல வேதனை ஆண்டவர் தெரியாதா? உன்னை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே இன்று சோதிக்கப்பட உனக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கேன்னு அவர் வந்து அந்த மாதிரி தொடும்போது நின்று இருப்பாங்க நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. என்ன பார்க்குறேன் அம்மா போல ரொம்ப விசுவாசமா இருக்கு, அந்த அம்மா ஃபெய்த்ஃபுல்லா இருக்கு. தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டதான், the power of the Holy Spirit. அல்லேலூயா. இயேசுவின் வல்லமை புறப்பட்டதான். கேட்கிறார், யார் தொட்டது, யார் என்னை தொட்டது? அநேகமா இல்லையா? எவ்வளவு கூட்டம் நிற்குது, சீசனை கூட நிற்கிறாங்க. கேட்குறாங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்ன நீங்க காமெடி பண்றீங்களா? யார் தொடர்ந்து என்ன சொல்றது? நாங்க இவ்வளவு கூட்டம் இருக்க. இல்ல இல்ல இல்ல, யாரோ ஒருத்தங்க என்ன விசுவாசம் கொண்டு இருக்காங்க. The faithful, the healing, the Holy Spirit. எனக்கு வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. இயேசு சொன்னான், அவன் சொல்லிச்சான், இந்த மனுஷனுங்க நான் தான் ஒரு தொட்டான் நிற்கான். அல்லேலூயா. சொல்லாரு, உன் வியாதினை நீங்கி, உன் வியாதினை நீங்கி, உன் வியாதி நீங்கி சுகமாயினானா. அல்லேலூயா. சுகமாயிரணி சமாதானத்துக்கு போனானா. இவரே நல்ல தகப்பன் அல்லவா, இவரே நல்ல தகப்பன் அல்லவா உனக்கு, இவரை போல தேவன் இல்லை. ஆமென். சொல்லலாமா? ஆமாமா, நீ விசுவாசம் ரட்சித்து சொல்லல, உன் விசுவாசம் ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசம் தொட்ட, நீ அவன் தொட்ட சுகமாக நீ நம்பின, நம்பிக்கை உன்னை வாழ வச்சது. உன் வியாதினை நீங்கி 30 வருஷமா உன் வியாதினை படுத்தின, அந்த வியாதி நீங்கி சுகமாயிரு, நீ சமாதானமா போடுறார். அல்லேலூயா. இவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்கிறவர். அவர் இன்னைக்கு பூமியில் அற்புதம் செய்கிறார். அவர் அவரே வானத்தில் பூமியிலும் அற்புதம் செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் கரை குறுகி போகல. நம்ம பார்க்கறது விசுவாசம் பார்க்கிறாரு. இயேசு என்னங்க பிடிக்கும்? இயேசு நான் சொன்னாரு, எனக்கு விசுவாசமா தான் பிடிக்கும்ன்றார். அல்லேலூயா. என்ன பிடிக்கும் இயேசுநாதருக்கு? இல்லைங்க, வெலனஸ் போட்டுக்கிறாங்க, யூனிஃபார்ம் மாட்டிக்கிறாங்க, நகைலாம் கட்டிடுறாங்க, உபாசம் இருக்குங்க டெய்லி. எப்படி பிடிக்குமா? உன் கிரியை நான் கேட்கல, என்னை விசுவாசிக்கிறியா, என்னை நம்புறியா நீ? அல்லேலூயா. இயேசு பூமிக்கு வந்தது எதுக்கு வந்தாரு? தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படி வந்தார் அவர். தெரியுமா உங்களுக்கு? இயேசு எதுக்கு வந்தார் பூமிக்கு? தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படி வந்தார். பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்ல வந்தார். சைடு தான் நடக்குது, சித்தம் எலும்புறான், சுகமாக சைடு இதெல்லாம். ஆனால் மெயின் கான்செப்ட் எது? தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும். அவர் அதுதான் பூமிக்கு வந்தார். தி காஸ்பல். ஆமென். அவர் தேடி வந்தீங்க எல்லாம் மாறும். அவர் தேடி வரும்போது உன் சூழ்நிலை மாறும், உன் வேதனை மாறும், உன் துன்பம் மாறும், உன் கஷ்டம் மாறும், உன் வறுமை மாறும், எல்லாமே மாறும். இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவர் நம்மளே வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க யார் கைவிட்டாலும் உன்னை கைவிடாதவர், உன்னை மறக்காதவர் அவர். சொல்ல உன் அப்பா அம்மா கூட மறந்துடலாம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உள்ளங்களை வளர்த்திருக்கேன், உன் தலையில மயில்கள் எண்ணப்பட்டு இருக்கிறது. நான் உன்னை விட்டு விடவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். நான் இந்த உலகத்தில் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கேன். அல்லேலூயா. யார் சொல்லுவா சொல்லுங்க? சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிறனு. உன் சொந்தக்காரன் சொல்ல மாட்டான், உன் புருஷன் சொல்ல மாட்டான், உன் மனைவி சொல்ல மாட்டான், உன் அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க. அங்கே சொல்றாரு, இரக்கமா பிரியமானவனே சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கணும்ப்பா. நீ
நீ சுகமாக இருக்கணும்ப்பா, நீ நல்லா வாழணும்ப்பா, ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. நீ உனக்காகப்பா அவ்வளோ அடிவாங்க சிறுவில் நான் ரத்தமே செஞ்சுனான், உயிரியை கொடுத்தனே. இதற்காக நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நீ சொத்த நீ உனக்கு மிஸ் பண்ணுறாத. நான் உனக்கு செய்து முடிச்சு எல்லாரும் நீ என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் தடுக்காது, இதெல்லாம் கொடுக்காத பிதாசு என்ன பண்ணுறான்னா கண்ணை மறைக்கிறான். அப்படியே கண்ணை மறைக்கிறான். திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வரானா பிதாசு, வேறொன்றுக்கு வரானா. நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணை வந்தே சொல்றாரு. நல்ல மேற்பட்ட ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் அவர். உனக்காக ஜீவனை கொடுத்தது அவர் தான். உனக்காக உயிரோடு எழுந்தது அவர் தான். இன்னைக்கு உனக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறார் அவர். ஆமென். நீ ஜெபிக்கிற தெரியாது, உனக்காக அவர் ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. ஐயா அவர் ஜெபிக்கிறாருங்க, நான் ஏன் ஜெபிக்கணுங்க? சாப்பிட்டு கொரட்டை விட்டுன்னு நல்லா தூங்குனா அப்படி இருக்கக்கூடாது. அவரே ஜெபிக்கிறாருன்னா அப்படி ஜெபிக்கணும்ல. பூமியில் உள்ள உபத்திரம் உண்டு, கிழங்கொள். நான் உலகத்தை ஜெயித்தேன். நீ என்ன பண்ணணும்? நீயே ஜெபம் பண்ணு. விழித்திருங்கள், சொந்த பக்கம் ஜெபம் பண்ணுங்கள், என் நாமத்தை கேளுங்க, விசுவாசமா இருங்க, காத்திருங்க. பரிசுத்த ஆவியை உங்களை வழிநடத்து வரவங்களை உன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். நீ நடக்கிற போதிப்பார் அவர். அல்லேலூயா. நான் நல்ல மேய்ப்பன். ஒரு இடத்தில் உட்பிரவேசித்தால் உள்ளம் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். ஆமா, உள்ளே மேய்ச்சல், வெளியே மேய்ச்சல். அவன் ஒரு பிக்சரை கொடுக்குறாரு. மேய்ப்பன் என்ன பண்றான்? ஆடுகளுக்கு என்ன பண்றான்? பச்சை பசேன்னு இருக்க புல்வெளியில மேய்க்கிறான் ஆடுகளை. காஞ்சி போன புல்ல மேய்க்க மாட்டான். எங்கன்னா மேய்து போயிட்டோம், போய் தொலையிட்டோம், அப்படி மேய்க்கிறது கிடையாது. உலக பிரகார மெய்ப்பன் என்ன பண்ணுறான்? ஆடுகளை நல்ல ஒரு செழிப்பான ஒரு மேய்ச்சலை காண செய்யறான். போய் மேய்ச்சி சாப்பிடு, நான் புஷியாயிரு சாப்பிட்டு. தண்ணி விட பாருங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டை. சேத்துல ஆடு மேய்ப்பான போயிட்டு அது அழுகு தண்ணி இருக்கு, ஆடு தண்ணி விட சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நல்ல தண்ணி ஆடு மேய்க்க தண்ணி குடியான். பொல்லாத ஒரு மெய்ப்பனே, இந்த பூமிக்கு மேய்ப்பனே தன் ஆடுகளுக்கு நல்லது கொடுக்க நினைக்கிறான். இது பரம மேய்ப்பன், பரமபிதா, பிரதான மேய்ப்பன் இவர். நீ ஒரு ஆடு, நீ ஒரு ஆடு. அவர் நம்ம மேய்ப்பனா இருக்காரு. உன் நீதியின் பாதை நடத்துவார். நீதியின் பாதையில உண்மையில நடத்துவார். புல்வெளியை மேய்ப்பார். நம்மளை உள்ளம் பொருள் நல்ல மேய்ச்சல் காண செய்வார். மேய்ப்பன் பார்த்தீங்கன்னா வெளியே மேய்க்க வைக்கிறானா, ஆடு என்ன பண்ண ஓட்டின்னு வந்து மஞ்சளை கட்டி விட்டுடுறான் ஈவன் நைட்டில். அப்போ அந்த அறுவடை கொண்டு வந்து புள்ள என்ன பண்ணுறான்? உள்ளே போடுறான் இடத்துல வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு. புரியுதுங்களா? காலைல அது மேயுது, நைட்டில் மேய முடியாதுல்ல, எல்லாம் எங்கே வந்துடுது, மந்தைக்கு வந்துடுது எல்லாம். மேய்ப்பன் என்ன பண்ண புல் எடுத்து மஞ்சளை போடுறான் சாப்பிட்றதுக்கு, கூடாரத்தை அடைச்சிட்டு. அவன் வெளியே மேய்ச்சல் ஆடுக்கு, வீட்டுக்குள்ளே மேய்ச்சல். அதே போல் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ரட்சிப்பு இலவசம், சுகம் இலவசம், சமாதானம் இலவசம், ஆசீர்வாதம் இலவசம், வெற்றி இலவசம், சுகவாழ்வு இலவசம், இவருடைய எல்லாமே இலவசம். உள்ளம் புறம் நல்ல மேய்ச்சல் உங்களுக்கு உண்டு இவர்கிட்ட. நீ காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் பள்ளத்தாக்கு நிரம்பி வலியும். அல்லேலூயா. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காது. காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் பள்ளத்தாக்கு எல்லாம் பண்ணுமா? தண்ணீரா நிரம்பப்படுமா? நீயும் ஆடு மாடு ஜீவனம் பண்ணும்படி தண்ணி நிரம்ப இருக்குன்றாரு. பள்ளம் நிரம்புவாங்க. மழை பெய்யணும், மழை ஜோராக அடிக்கணும், அப்போதான் பள்ளம் நிரம்பும். இவரு தான் சொல்றாரு, மழையும் இருக்காது, காற்றும் இருக்காது, அவன் பள்ளம் நிரம்பாரு. அல்லேலூயா. நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி இருக்காமா? ஆபிரகாம் கேட்கறது ஒரு குழந்தை கேட்குறான். ஆபிரகாம, அப்பா கூப்பிட்டு வந்தீங்க, ஏன்பா காக்க வைக்கிறீங்க? 70 வயசு கூப்பிட்டீங்க, வயசு 100 வயசு ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தைய கொடுக்கூடாதாப்பா?
பணம் கொடுத்தீங்க, சொத்தை கொடுத்தீங்க, குட்டிகள் வெளியே போட்டு குட்டி கிடக்குது. ஒரு குழந்தை அது ஆண்டுக்குள்ள வாரிசு இல்லையே, பெருசு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு என் சொத்து அனுபவிக்க குழந்தை இல்லையே. வேலைக்காரன் குழந்தையோட கம்முன்னு இருக்கான். வேலைக்காரன் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் குழந்தையே எல்லாருக்கும், இவரு குழந்தையே கிடையாது. அவர் சொல்றாரு, அவருக்கு அவன் ஏன் கவலைப்படுறார்? ஏன் அழுகுற? வெளியே வா, கூட்டத்தை விட்டு வெளியே வா. வானத்தை பாரு எப்படி இருக்குது, நட்சத்திரம் அதிகமா இருக்கா, ஒன்னும் என்ன முடியுமா நட்சத்திரத்தை? என்ன முடியாது, என்ன முடியாதுல. அவற்று கீழே பாரு, மண் கையில் எடு, மண் என்ன முடியுமா? முடியாது, கீழே போடு. இது போலதான் சந்ததி இருக்குன்றாங்க. என்ன முடிய அளவுக்கு சந்ததி பெருகும், ராஜாக்கள் தோன்றுவாங்க, இந்த பூமி ஆண்டு கொள்வாங்க. நம்பருமா இருக்கா? அவன் கேட்டது ஒரு குழந்தை. அவன் சொல்லாரு, நட்சத்திரம் போல இருக்கும் சந்ததி, வானத்து கடற்ற மணலை போல இருக்கும். இது ஒருத்தர் என்ன முடியாது, அது போல சந்ததியாக என்ன முடியாது. அவன் என்ன பண்ணலாம்? சொல்லிட்டீங்க, நம்புறேன். நம்புற மாதிரி இல்லைதான், சரிதான் நம்புறேன். அவருக்கு அவன் சிரிச்சானா, நீங்க சிரிக்கிறீங்களே அது அவருக்கு சிரிச்சானா. ஆனா சொல்லும் போதுல சிரிக்கிறான், மனசுல சிரிச்சுக்கிறானா. வயசாகி போச்சு, குழந்தை பாடுறாரு. நீங்க எல்லாம் சபையில் சிரிக்கிறாங்க. இதே நடக்க போதா? இதை கத்தி நிற்கிறாரு, இது வரும் அது வரும், ஆசீர்வாதம் வருமா, இது வருமா, சுகமா வருமா, இதெல்லாம் நடக்க போதா? நம்பருமா இருக்கா? அப்படியே ஆணை பறிச்சு பார்க்காதீங்க, கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. வானம் பூமிக்கு ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளிந்து போகாது. என் வார்த்தை பொய் சொல்லாது. என் வார்த்தையில ஆவி உண்டு, ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. என் வார்த்தையில மகிமைப்படுத்தி வச்சிருக்கேன். வார்த்தை அவரு மகிமைப்படுத்தி வச்சிருக்காரு. வார்த்தையை அவர், ஆமா, அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்குறாரு, வார்த்தை அனுப்பி அற்புதம் செய்கிறாரு, வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுக்கிறாரு, வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிறார். எல்லாமே வார்த்தை தான். தி வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தை எங்க இருந்தது? ஆதியிலே இருந்ததுங்க வார்த்தை. யோவான் சொல்ல ஒண்ணு இல்லை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்ததுதான். அவர் தான் இயேசுநாதர். நிறைய இயேசுநாதர் அவர் தான். அல்லேலூயா. ஒண்ணுமே மனுஷன் கூட கஷ்டம் உயர்த்துறாருங்க. உண்மையா நம்பி வந்துட்டீங்கன்னா, ஏதோ அவன் மான சொன்னாங்க, குடிக்கிறார் அவரு, ஞானசன் எடுத்தா சரியா பண்ண சொன்னாரு, அதான் ஞானசன் எடுத்துக்கணுங்க. குடும்ப கஷ்டமா இருக்கு, இந்த அக்கா சொன்னாங்க குடும்ப ஞானசன் எடுத்துக்கோமா, குடும்ப கஷ்டமான சொன்னாங்க, அதை எடுத்துக்கணுங்க. அப்படி நீங்க ஞானசன் எடுக்கும்போது உங்களை பிரச்சனை நிற்க முடியாது உங்களால. ஞானஸ்தானம் என்பது என்னதுங்க? நீ விசுவாசிக்கணும், நீ அவரை நம்பணும், அப்புறம் நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுதான் விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் எடுனார் ஆண்டவர். அவங்க சொல்ல எடுக்காத. உனக்கு புதிய தெளிவு இருக்கா? உனக்கா நான் மன்னிச்சிருக்கேன், ரத்தம் செத்துன, நான் உயிரோடு எழுந்த, உன் பாவத்தை மன்னிச்சு நம்புறியா? நம்பிக்கை நம்புற அப்படி ஞானஸ்தானம் எடு. அது நம்பிக்கை உன்னை வாழ வைக்க ஒண்ணு. அல்லேலூயா. நீ அநேக கிறிஸ்துவ பின்மாற்றம் ஏங்க? இந்த திருவள்ளூர்லயே எவ்வளோ கிறிஸ்துவ ஜனங்க இன்னைக்கு பின்மாற்றம் போயிட்டாங்க. இன்னைக்கு காரணம் என்ன? ஏன் நம்ம நிற்க முடியல? உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு பிரச்சனை இல்லையா? உள்ள எல்லாரும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை வரும், ஒன்று போனவனு வருது, சாவல் வருதான், விதவிதமா வருது. ஏன் நம்ம நிற்கிறோம்? அவர் அன்பு நம்ம நிற்க வைக்கணும் நம்மள. அல்லேலூயா. பிசாசுல பண்றான், கத்தவன் மறந்துட்டாரு, கத்தவன் செய்ய மாட்டாரு, நீ 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 நல்லவன் கிடையாது, நீ 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 பாவமுள்ள மனுஷன், நீ கேடுள்ள மனுஷன், நீ பொல்லாத மனுஷன், நீ அப்படி என்ன பண்றான்? உங்களை குற்ற மனசை வைக்கிறான். அவர் குற்றப்படுத்த மாட்டாரு, உன் குற்றத்தை மன்னிக்கிறவர் அவர். நீ தப்பு செய்ய தெரியும் அவருக்கு, நீ கரெக்டாக தெரியும். அதுக்காக தான் நீ சாகிறவருக்கு இருக்க எல்லா பாவத்தை சுமந்துட்டா சிலுவையில் அவர். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமிக்கு வந்து ஒரு பாவத்தை மன்னிச்சாரு. நீ பூமியில் நீ வாழுவ, இத்தனை வயசுல நீ 100 வயசுல சாவுவ, அதுவும் நீ பாவம் செய்வ தெரியும் அவருக்கு. அதுக்கு தன்னையே செலுத்திட்டார் சிலுவையில் அவர். அதுதான் கிரேஸ், கிருபை. அதுதான். அப்புறம் பாவம் செய்யலாமா? என் மன்னிச்சுட்டார் ஆண்டவர். எவ்வளோ தப்பு செய்யலாம், தப்பு செஞ்சு ஆண்டவரை மன்னிச்சிருங்க, தப்பு செஞ்சு ஆண்டவரை மன்னிச்சிருங்க.
செய்வோமா? நம்ம நன்மை செய்வோம், தீமை செய்வோமா? சொல்லுங்க. நன்மை செய்வாங்க, யாரும் தீமை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. உள்ள சொல்ல உள்ள மன சொல்ல, ஐயோ கிட்ட நேரத்தில் உதவி செஞ்சாங்கப்பா அவங்க, சரி அவங்கள தீமை நினைக்கலாமா? சொன்னாங்க, நான் கையை காலாக நினைக்கிறேங்க. ஐயோ எப்படி நன்றி சொல்ல தெரிலங்க. ஐயோ அப்படியே குடியுமா, ஐயோ அழுவான். ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை ஒரு உதவி செய்யும் போது அறியாமல் என்ன பண்ணுறான், அவன் தன்னை அன்பை வெளிப்படுத்துகிறான், நன்றி சொல்கிறான். ஐயோ எப்படி சொல்லி தரலைங்க. ஐயோ குடிக்கிறான், பண்ணிக்கிறான், அழுகுறான், கையை கும்பிடுறான், கையை காலை கும்பிடுறாங்க. ஏன் அதெல்லாம் பண்ணுறான்? அன்பு. அது இயேசுநாதர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாவம் செய்ய மாட்டீங்க, பாவத்துக்கு விலகி ஓடுவீங்க. அல்லேலூயா. பாவத்துக்கு விலகி நீ ஓடுவ. பாவம் உன்னை ஆண்டு கொள்ளா இருப்பதாக. நீ பாவத்துக்கு நீ கடனாளி கிடையாது. அந்த கடனை, பாவ கடனை இயேசுல சுமந்துட்டாரு. நீ பாவம் உன்னை ஆண்டு கொள்ளாது இருப்பதாக பவுல் சொல்றாரு. நீ சொல்ல பாவம் செத்து போயிட்டேன், பாவத்தை செத்துட்டேன், நான் தேவ நீதியா இருக்கேன், அவன் நீதி எனக்குள்ள இருக்கு, அப்ப நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான், நான் பாவம் செய்ய மாட்டேன். பாவம் உணர்வு வருது, பாவம் என்ன வருது எனக்கு, ஆனா என்ன பண்றேன், பாவத்தை இப்போ பாவமே போ, பாவம் ஆண்டு கொள்ள முடியாது, எனக்கு தேவ நீதி இருக்கு, நான் பாவம் செத்து போயிட்டேன். எப்பயோ நான் புதிய கிறிஸ்துவுக்குள்ளான் புதிய மனுஷனா இருக்கேன், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறான். அல்லேலூயா. எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் வரும். ஆமாம், அது யாரும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக எண்ணங்கள் வரும். அது என்ன வரும்போது என்ன சொல்லுவ நீ? ஷூ போ, காக்கா போது மேலே போக தான் செய்யும், தடுக்க முடியாது. ஆனால் காக்கா உட்கார விடுவியா மேலே? நீ உட்கார விட மாட்ட. முட்டை போட சொல்லுவியா? குஞ்சு பிறகு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். தெரியுது, இது என் மண்டை, இது என் மண்டை, இருக்கு அதிகாரம் இல்லை உனக்கு, போ, நீங்கள் கூடு கட்டக்கூடாது சொல்கிற. அது பாவம் வரும்போது ஏன் சொல்லணும்? இல்லை பாவமே என் தள்ளி கூடு கட்டாத, நான் பாவம் செத்து போயிட்டேன், நீ நான் நல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறான், நான் தேவ நீதி, நான் நீதிமான் அவர் சொல்லும் போது பாவம் என்னை விட்டு என்ன பண்ண ஓடி போயிடும். அல்லேலூயா. யோசேப்பு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அந்த போர்த்திபர் வீட்டில் அடிமையாக போயிட்டான் அவன். ஆனால் சொந்த சகோதரனை காசுக்காக விற்றுட்டாங்க, யோசேப்பை விற்றுட்டாங்க. விற்று எகிப்துக்கு அடிமையாக போயிட்டான் அவன். எங்கே போகிறான்னா, மந்திரி வீட்டுக்கு வேலை செய்ய போகிறான். மந்திரி வீட்டுக்கு வேலை செய்ய போகிறான். அங்கே அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது, யோசேப்பு தொட்டதெல்லாம் செழிக்குது. அந்த இடமே மனாந்தரம் ஆயிடுச்சு, ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. கத்து யோசேப்பு கூட இருந்தாராங்க. ஜெயிலில் இருக்காரு, கத்து இருக்காரு. குழியில் இருந்தாலும் அப்படியே கத்து கூட இருக்காரு. சரி, லாஸ்ட் என்ன பண்ணுறான், பதிவு உயிர் வந்து என்ன பண்ணுறான், மந்திரிக்கு வேலைக்கு போயிட்டான். மந்திரிக்கு என்ன தயவு கிடைக்குது அவனுக்கு, மந்திரிக்கு என்ன தயவு. அந்த மந்திரி பொண்டாட்டிக்கு அவன் மேல ஒரு கண்ணு. யோசேப்பு எப்படி இருப்பானா, நல்ல அழகுள்ளவன், வாலிபன், கட்டு மஸ்தம் உடம்பு உள்ளவன், ரொம்ப அழகா இருப்பான். வாலிபன் எங்கு அதான் அவன் கேவதெல்லாம் வாய்க்குது, வேற சொல்றதெல்லாம் செழிக்குது. ஆனால் மந்திரி பொண்டாட்டிக்கு அவன் மேலே ஒரு ஆசை, ஒரு இச்சை, அவங்களை எப்படியா சைனிக்கணும்னு. ஆனால் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வருது, தப்பு செய்த சூழ்நிலை சந்தர்ப்பம் வருது. அது பொண்டாட்டி அவன் போர்த்திபருடைய மனைவி என்ன பண்ணுறானா, என் ஆசைக்கு இணங்க நீ வா. ஆனால் அவன் கைப்பிடிச்சி இழுக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், இல்லை உன் புருஷன் எனக்கு எல்லாத்தையும் அதிகாரம் கொடுத்துருக்கான், எல்லாவற்றையும் கீழே அதிகாரம் கொடுத்துருக்கான், ஆனால் உன் மேலே எனக்கு அதிகாரம் கொடுக்கல. நீ வந்து அவளுடைய மனைவி. நான் சொல்கிறான் என் புருஷங்கிறதா பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்ல, என் கத்திரிக்கிறதா எப்படி நான் பாவம் செய்வேன், என் கத்திரிக்கிறதா எப்படி நான் பாவம் செய்வேன். இந்த பாவத்தை என்ன பண்ணான், வஜனிட்டு அந்த பாவ வஸ்திரத்தை வஜனிட்டு ஓடிட்டான் அவன். அல்லேலூயா.
எனக்கு தெரியுது கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்காரு. நீ நம்ம சூழ்நிலை இல்லைதான், சொந்த அண்ணனை வச்சுட்டான், என்ன குழியில போட்டான், அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் தேசத்துக்கு எகிப்துக்கு போயிட்டேன், ஜெயில போட்டாங்க, வேதனை தான், துக்கம் தான். ஆனால் அவனை விசுவாசிக்கிறான். யோசேப்பு கர்த்தர் கூட இருக்காரு. இது ஆபிரகா அபிசாக் யாக்கோபின் தேவன் எங்க தேவனா இருக்கிறாரு. பாவத்தினா விட்டு ஓடிட்டான். அல்லேலூயா. அந்த பாவத்தை என்ன நிறைய வரும், பாவம் கூடயே வருதான். சுற்றி இருக்கிற பாவங்களையும் பாதங்களையும் என்ன பண்ணுது, கூடி எங்க போனாலும் பாவம் கூடயே வருது. இங்க எங்க பாவம் இல்லை இருக்கு, எல்லா இடத்துக்கும் பாவம் இருக்கு. புறப்படலாம் பாவம் தான். பாவம் செய்த சந்தர்ப்பம் நிறையா இருக்கு. ஒரு செகண்ட் போதும் பாவம் செய்யறது. அது ஈஸி, பாவம் செய்யறது ஈஸி, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஆனால் நீ நீதியில் வாழ்வது கடினம். உலக வழி பிரகாசம், உலக கேட்டு பெருசு விசாலமா இருக்கு. குடிக்கலாம், வெறிக்கலாம், விவசாயம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஃப்ரீயா இருக்கு. ஆனால் கிறிஸ்துவுக்கு வரும்போது என்ன பண்ணலாம், வழி எப்படி இருக்கா, கஷ்டமா இருக்கு, உள்ள இடுக்கமா இருக்கு, உள்ள போறதுக்கு. புரியுதுங்களா? உலக அது பெருசுங்க. யாருக்காக பிதாசு தான் பண்ணுறான், பாவம் செய்ய எல்லாம் வேணும் எனக்கு. விவசாயம் பண்ணு, குடி, திருடு, கொலை பண்ணு, எதுலாம் பண்ணு, உனக்கு ஃப்ரீ, உனக்கு எல்லாமே என்ஜாய் பண்ணு. ஏன்னா நீ பாவத்தை செத்து நரகத்துக்கு போயிடணும், அதுதான் அவன் யோசிக்கிறான். ஆனால் ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது அது பாவத்தை விடுதலையாகி நீதிக்கு வரும்போது என்ன பண்ணுறது, அவனுக்கு கஷ்டமா இருக்கு. அவனுக்கு எப்போ சொல்லுவார் சின்ன வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடி, இன்னும் எப்போ பார்த்தாலும் நீ சர்ச்சைக்கு போறான்ற, நீ பீச்சுக்கு போடா, சினிமா போடான்னு. அங்கே பசங்க போகிறாங்க, அங்கே வேறு ஜாலியாக சுற்றி இருக்கிறாங்க வாலிப வயசில். யார் சொல்லுவாங்க அப்படி, எப்போ சொல்லிக்கிறாங்க, எப்போ சொல்லலை, பிசாசு பேச வைக்கிறான் எப்பாவை. எப்போ நான் நல்ல மாதிரி எவன் பாசம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறான், துணி விடுறான். இல்லை சர்ச்சைன்றேன். இப்போ டிவி பாரு, சினிமாவுக்கு போ, பீச்சுக்கு போ, இப்போ பசங்க வெளியே போயிட்டு வா, ஜாலியாக போயிட்டு வா. வாலிப வயசுல இது என்ஜாய் பண்ணு. இப்போ வயசு பண்ண வருமா, பிசாசு அப்படியெல்லாம் சொல்லி விட்டான். ஆனால் இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணேன், தள்ளிட்டேன். சுற்றி இருக்கிற பாவங்களை பாலெல்லாம் பண்ணேன், தள்ளுனா. இல்லை இந்த கர்த்தர் உண்மையில் ஒரு கர்த்தர் பிரிவு அதெல்லாம் செய்ய மாட்டேன். கூட எனக்கு மேரேஜ் கூட ஆகலை எனக்கு. அப்போ ஆயிடுச்சா, சாரி ஆயிடுச்சா. அதான் பாவம் செய்வது நிறைய வழிங்க பிசாசு தந்து கொடுப்பான். கமான் நான் திறக்கிற வழி உனக்கு, வா, நீ ஏன் கஷ்டப்படுற. குடிக்கிறவன் பாருங்க, குடிக்க தெரியாதவங்க கூட வெளியெல்லாம் சொல்கிறான், ஏய் கஷ்டமாக இருக்குடா, பிரச்சனை இல்லை குடும்பத்தில், ஏன்டா கவலைப்படுற, என்கிட்ட சரக்கு இருக்கு வாடா, நான் சந்தோஷப்படுத்துகிறேன் பண்ண. அது எத்தனை குடும்பத்தில் வளைஞ்சிருக்கு இன்னைக்கு. நீ சொல்ற டீப் ஃப்ரெண்டு கொஞ்சம் நானும் கிளாஸ்மேட், நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். நாங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ சொல்லுவேன், குடும்ப பிரச்சனைடா, குடும்பத்தில் மனைவி சரியில்லை, பிரச்சனை, குடும்ப பிரச்சனைடா, ஒரு கஷ்டமாக இருக்குடா, மழை ராத்திரியா இருக்குடா, நீ ஏடா கவலைப்படுறா, ஃப்ரெண்டு நான் இருக்கேன்டா, வாடா. சாப்பாடு கூட சாப்பாடு கடை வச்சு அடி வாங்குவ, நீ சாப்பாடு கேட்கக்கூடாது, பிடிக்கிறியா, வா, காசு நான் காசை பார்த்துக்கிறேன், வாடா. ஃப்ரெண்டு இருக்கும்போதே கவலைப்படுறேன், நான் கடை வாங்கி கொடுக்குறேன், வா. ஏன்னா அவன் கெட்டு போயிட்டான்ல, நீயே கெட்டு குடிச்சுக்கிறப்போ இந்த நீ அந்த தெருவில் படு, நான் அந்த தெருவில் படுக்கிறேன், அவ்வளோதான். பிதாசுக்கு அப்பா வேலை முடிஞ்சுக்கிறான், குடும்பம் போய் நாசமாக போச்சு, போ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீ சாப்பாடு கேட்டு பாரு, தண்ணி கூட கொடுக்க மாட்டான் அவனுக்கு. சாப்பாடா, நானே சாப்பாட போடா, அன்னைக்கு குடிக்க கேளு, அவனுக்கு காசு இல்லாமல் பரவாயில்ல, கடை வாங்கி தரேன், நீ குடிக்கிற சொல்ல, ஒரு சந்தோஷம் முக்கியம்டா, ஒரு சந்தோஷம் முக்கியம். நண்பன் நான் யாதனை படுற, நான் அப்புறம் பிசாசின் தந்திரம், இதெல்லாம் பிசாசுடைய தந்திரமான பேச்சு இதெல்லாம். என்ன ஐயோ, என்னடா மனைவி, என்னடா அப்பா அம்மா, என் ஃப்ரெண்டு போடுறான், உயிரை விட்டு கொடுப்பானா கேட்டான். அவன் தெரியும், அப்பா குடிக்கார புள்ள குடிச்சிட்டு பசங்க இருப்பேன், அவனை சொல்லிட்டு போவான். அவன் கற்று கொடுத்தது அவன் தான். அவன் சொல்லுப்பா குடிச்சு இது சாவுறது மேலுதெல்லாம் சொல்லுவான். அப்போ இந்த புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை நீ பங்கு பெறணுமா,
கர்த்தருக்கு உண்மையா இருங்க, கர்த்தரை தேடுங்க, அவர் ராஜ்யத்தை தேடுங்க. உங்களுக்கு தான் சொல்றேன், சிறு பிள்ளை படிக்கிற பிள்ளை சொல்றேன். உங்க அப்பா அம்மா கஷ்டப்படி பார்த்து உங்க அப்பா அம்மா கஷ்டப்படி பார்க்குறீங்க. இப்படி யோசிக்கிறான்ல, எப்பவுமே கஷ்டப்படணும், நான் ஏசப்பாவை ஆராதிக்கிறேன், நான் ஏசப்பா கும்பிடுறேன், என் வீட்டு சூழ்நிலை மாறணும், வறுமை மாறணும், நான் அதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், இது நிலைமை கிடையாது, ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு, நான் அவர் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை உயர்த்துவார், கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு, நான் நல்லா படிப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் உயர முடியும், பெருக முடியும், என்னால் நாளை இந்த சமுதாயத்தில் பூமியில் நல்லா வாழ முடியும். அப்பொழுது நீங்கள் மனசு ஆசைப்படணும், விரும்பணும், விரும்பி ஜெபத்தில் கேட்கணுமா, ஜெபத்தில் கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் எவர்களை கேட்பீர்களோ அவர் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்றார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் இப்போ தேவன் பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்காக பலன் அளிக்கிறார். அவர் விசுவாசிக்கணுமா? வீட்டு கண்டிப்பாக கிடைக்கும், வீட்டு வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், சிரிப்பில் தான் கிடைக்கும், பெரியவங்களுக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், வீடு பட்சபாதம்லாம் கிடையாது. நான் நீ தான் சபைக்கு போகிறேங்க, உனக்கம் கொடுப்பாரு. 10 வருஷம் சபைக்கு போகிறேன், உனக்கம் கொடுப்பாரு. தேவனுடைய பட்சபாதமே கிடையாது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். நாம எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். அல்லேலூயா. எப்படி ஒரு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இவர் உதாரணமான தேவன், இவர் பட்சபாதம் கிடையாது, அள்ளி கொடுக்கிற கை இவர். அல்லேலூயா. ஈசாக்கு பாருங்க, பஞ்ச காலத்திலையும் 100 பேர் பலனை பெற்றுக்கொண்டான், 100 பேர் அறுவடை பார்த்தான். என் உடன்படிக்கை ஆசீர்வாதம் அது. ஈசாக்கு பார்க்க யாக்கோபு அப்பாவை ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்தினான். ஆனால் மனம் செல்லும் போது கஷ்டம் அவனே ஆசீர்வதிச்சாரு. நீ ஏமாத்தக்காரன் கிடையாது, நீ யாக்கோபு இல்லை, நீ திருடன் கிடையாது, இஸ்ரவேல், நீ இளவரசன், நீ தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அது உடம்புக்கு ஆசீர்வாதம் அவனுக்கும் வருது. அது அப்போ நிற்கல, அவருக்கு கமிஷனுக்கு ஆக்கப்பட்டு நிற்கல அந்த ஆசீர்வாதம். புதிய உடன்படிக்கையில் இருக்க உனக்கும் எனக்கும் அடைக்காம நம்பி ஓடி உனக்கும் எனக்கும் பிரசங்க இருக்கு. அல்லேலூயா. அப்ப எப்படி விசுவாசத்தை பெற்றுக்கொள் சொல்லுங்க. விசுவாசத்தின் ஆகையால பேசுகிறேன். விசுவாசி ஒவ்வொரு நாளும் வீடு மாறும், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் கனவு நல்லா இருப்பாரு, என் வேலை நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் உயருவோம், நான் பெருகுவோம், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். அவள் ஒவ்வொரு நாள் சொல்லுவோம், எனக்கு சுகம் இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, எனக்கு என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு, என்னால் சேதங்களை பாய முடியும், பதிலை தாண்ட முடியும். ஆமென். கோலியத்தை பார்த்து எல்லாம் பயந்தாங்க. கோலியத்தை ஒரு அரக்கன், அவன் மனுஷன் தான் அரக்கன். அவன் எப்படி இருப்பான்? இப்படி இருப்பான், மனுஷன் தான், அரக்க மனுஷன் அவன். கோலியாத்து கையில் கத்தி கேடகம் வச்சிருக்கான், ஈட்டிலாம் இப்படி இருக்கு, பயமாக பார்த்தா ஊரே பயப்படுது. இஸ்ரவேல் பயப்படுது அவனை பார்த்து. சவுல் பயப்படுறான். ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்க சொல்கிறான். ஏன் பயப்படுறீங்க அவனை பார்த்து? அவளோ மகிழ்ச்சி, அவன்லாம் எதுக்கு அவனை மாதிரி நடுங்குறீங்க? நீங்கள் அவனை பார்த்தீங்க நடுங்குறீங்க. அப்பா ஊழியத்து பெரிய ஃபைட்டர் இருப்பான், அவன் யுத்த வீரன் இருப்பான் அவன். அப்போ யார் சொல்கிறது? ராஜா சவுல் சொல்கிறாரு. அப்படி பார்க்குறாரு அவனை, பெரிய அரக்கமான பெரிய வீரமான பார்க்குறாரு சவுல். தாவீது எப்படி பார்க்குறான்? அவனை விருத்து செய்த பிலிஸ்தவன். யார் அவன்? விருத்து சேதனம் இல்லாத பிலிஸ்தியன். பிலிஸ்தனா உடன்படிக்கை இல்லாத, உடன்படிக்கை இல்லை அவனுக்கு. கோலியாத்துக்கு உடன்படிக்கை இல்லை, எனக்கு உடன்படிக்கை இருக்கு. எனக்கு அல்லேலூயா. எனக்கு உடன்படிக்கை சொல்லுங்க, எனக்கு உடன்படிக்கை இருக்கு. அவனுக்கு பிசாசு உடன்படிக்கை கிடையாது, அது வியாதி உடன்படிக்கை இல்லை, சாபத்து உடன்படிக்கை இல்லை. அல்லேலூயா. எனக்கு உடன்படிக்கை தேவனோடு இருக்கு. நான் ஏன் பயப்படணும்? வியாதியை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? மனுஷனை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? தரித்திரை பார்த்து நான் ஏன் பயப்படணும்?
பேயை பார்த்து ஏன் பயப்படணும்? தோல்வியை பார்த்து ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. எதிர்த்து நெல்லுங்கள். ஆமென். தாவீது சொன்னான், எதிர்த்து போறேன். அவன் நிந்திக்கிறான். நீ என்ன பண்ண கொண்டு விடனா கழுகுக்கு இரையாக்குற சொல்ல. தாவீது சின்ன பையன், நீ ஏன் சண்டைக்கு வரியான்னு. அவன் சொல்ல, இல்லை இல்லை, இன்னைக்கு நம்மளை கொண்டு அது பச்சைகளுக்குள்ள உன்னை இரையாக்குறேன்னு. அல்லேலூயா. எத்தனை காலகாலமாக உன்னை பயன்படுத்துகிற பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஆமென், கர்த்தர் எல்லாத்தையும் காடுகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. உன்னை நெருக்கிற காரியங்கள், உன்னை சுண்ணப்படுத்துகிற காரியங்கள், உங்களை பயன்படுத்துகிற எல்லா காரியங்களும் உன் காலுக்கு அவர் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒன்றோடு மேற்கொள்வதில்லை. உனக்கு தேவை உடம்படிக்க இருக்கு உனக்கு. ஆமென். நீய பட்டயத்தோடு ஈட்டியோட வந்திருக்க. நானும் சேனைகள் கர்த்தர் நாமத்தில் வந்திருக்கேன். அல்லேலூயா. யார் அவர்? சேனைகளில் தேவனாகிய கர்த்தர், ராணுவத்தின் தலைவர் அவர், கடலை குறுக்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. நம்ம கடலை குறுக்குறார். பீச்சுக்கு போயிருக்கீங்களா? பீச்சுக்கு போயிருக்கீங்களா? கடலை எப்படி வருது? அலை பார்த்துருக்கீங்க? அலை பயங்கரமாக வரும். உனக்கு எனக்கு அது ஏற்படுது பயங்கரம். ஐயோ பயமா, ஐயோ பெரிய அலை வருது, கெட்டியா பிடிச்சிக்கோ, கையை பிடிச்சிக்கோ. அப்பா சொல்றாரு, அப்பா நீ அங்கே பயப்படுற, என் நாம என்ன தெரியுமா உனக்கு? கடலை குழுக்குகிற சேனைகள் கத்துறான். கடலை கையில் தான் இருக்கான். கடலை அவர் கையில் தான் இருக்கான். குழுக்குறாராம் தண்ணியை. அல்லேலூயா. தண்ணி என்ன பண்ணுறாராம்? குளிக்க விடுறாராம். நம்ம தண்ணி குடிச்சா கையில் பிடிச்சிட்டு கீழே போயிடும் தண்ணிடுறான். கடலை கையில் தான் இருக்கான்றாரு. சர்வவல்லமை தேவன் அவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றை உண்டாக்கினவர் அவர். எல்லா பூமியில எல்லா மண்ணு என்ன பண்றாராம்? மரக்கலப்புல அமைக்கிறாராம். மண் இருக்குல்லப்பா, எவ்வளோ மண் இருக்கு பூமியில். எல்லா மண்ணு என்ன பண்ணாராம்? மரக்கால் இருக்குல்ல, மரக்கால். அரிசி போடுவீங்க, வீட்டில் அரிசி போடுவீங்களா? எடுத்து ஆளாக்க அதான் மரக்கால்வாங்களே, மரக்கால். அது மரக்காலை போட்டு எல்லாத்தையும் பூமி மண்ணையே அதை போய் அடக்கிறாராம். மீன் நட்சத்திரம் எவ்வளோ நட்சத்திரம் இருக்கு? பெருசுன்னு நட்சத்திரம் பெருசுன்னு கூப்பிடுறாராம். அல்லேலூயா. எவ்வளோ நட்சத்திரம் சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? நட்சத்திரம் எவ்வளோ இருக்கு? ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு பேர் இருக்கான். உனக்கு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் எங்கள் ஆயாவுக்கு 14 பசங்க. எங்கள் ஆயாவுக்கு 14 பசங்க. 3வது 4வது பேர் மறந்துடுவாங்களே. 8வது கூப்பிடு, 13வது கூப்பிடு, டக்கு பேர் ஞாபகம் வாங்கி வராது. 14 பசங்க நாங்கள் ஞாபகம் வருமா? சாப்பிட்டு ஞாபகம் இருக்காது நம்ம ஆளுங்களுக்கு. 1 2 ஞாபகம் இருக்காது. 1 2 14 பேர் ஞாபகம் இருக்கும் டக்குன்னு. அது நம்பர் பிரகாரம் 14 வா, 13 வா, 8 வா. இப்போ வீட்டில் 5 பேர் இருந்தாவே பேர் மாற்றி தான் கூப்பிடுறாங்க. என் அம்மா எத்தனை பேர் இருக்கீங்க? 4 ஒரு 6 பேர்த்திங்க இருக்காங்க என் அம்மாவுக்கு. அந்த 6 பேர் பேர்த்தியே மாறி மாறி கூப்பிட்டாங்க. அம்மா ஷாரனுக்கு சக்கினான்னு வாங்க, சக்கினாக்கு ஷாரன் சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஆனால் ஆண்டவரோ நட்சத்திரம் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. காற்றும் கடலும் கொந்தளிக்குது, இறையாதே அமைதியாக சொல்றாரு. சைலண்ட் ஆயிடுச்சு. எப்படி ஒரு புயல் வருது பூமியில், புயல வருதுல்ல. ஏசுநாதர் ஒரு நாள் என்ன பண்ணுறாராம்? போட்டில் தூங்கி நிற்கிறாராம். கீழ்சங்கெல்லாம் கூட போய் நிற்கிறாங்க. இந்த ஊரில் அது ஊருக்கு போகிறாங்க, போட்டில் கப்பலில் போகிறாங்க. கப்பலில் போய்கொண்டு இருக்கிறாங்க. சீசர்களை மேலே இருக்காங்க. ஏசப்பா சீசருங்க மேலே இருக்காங்க. இவர் கீழே, போட்டு கீழே. நம்ம என்ன பண்ணாராம்? தூங்கி நிற்கிறாராம். புயல் அடிக்குதான், காற்று புயல் அடிக்குது. சீசர் பயப்படுறான். ஐயோ கப்பலில் முழுக போகுது புயலில், நாங்களும் சாவ போகிறோம். ஆண்டவரே எழுந்துருங்க, தூங்கி நிற்கிறீங்களே. இன்னைக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கடல் இப்போ கொஞ்சம் இருக்கும் போது நினைக்க, ஆண்டவரே இருக்கீங்களா? நீங்கள் எங்களை பார்க்குறீங்களா? உங்களை நம்பி வந்தோமே, என் குடும்பம் முழுக போதே, உங்களுக்கு இறக்க இல்லையா ஆண்டவரே?
என் கைவிட்டீங்களா? இப்படிலாம் பேசுறவங்களா இருக்காங்க இன்னைக்கு ஜனங்க, கிறிஸ்துவ ஜனங்க. கணக்கு என்ன பார்க்க மாட்டீங்களா? சரி சொல்றாரு சீசனுக்கு சொல்லு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க? ஏன் விசுவாசியா? அற்ப விசுவாசி ஏன் பயப்படுற? காற்றுக்க சொல்றாரு, காற்று கடலை இறையாதே அமைதியார் என்றாரு. அப்படிப்பட்ட காற்றும் கடலும் சைலண்ட் ஆயிடுச்சு. பின் ட்ராப் கூட சவுண்ட் ஆயிடுச்சு. ஏன்? அது உண்டாக்குன அவரு தான். அல்லேலூயா. கிறிஸ்தனுக்கு கீழ்ப்படியில, அவரு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. இனி வாழ்க்கையில் பிரச்சனை, கடலை போல் பிரச்சனை வரும்போது, புயலை போல் பிரச்சனை வரும்போது வாயமொழி இருக்காத, முறுமுறுக்காத, பிரச்சனை பார்த்து சொல்லு, இறையாதே அமைதியா இரு. வியாதியே இறையாதே, கடனே இறையாதே, துக்கமே இறையாதே. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், அமைதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் சொல்கிறேன். நீ சொன்னால் சொன்னபடி ஆயிடும். அல்லேலூயா. கர்த்தர் வாயில அதிகாரத்தில் ஜீவன் வச்சிருக்காரு. படிக்கிற நல்லா படிக்கணும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும். டெய்லி படி அழுக்கல எசப்பா ஞானம் கொடுங்க, படிக்க ஞானம் கொடுங்க சப்பா. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். ஆசீர்வதிங்க எசப்பா. எப்பா அம்மா ஆசீர்வதிங்க. குடும்பத்தை சமாதானம் அங்கே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் எசப்பா. என் வறுமையை மாத்துங்க, எங்க துக்கத்தை மாத்துங்க எசப்பா. நான் உங்களை நம்புற ஆண்டவரே, நீரே மெய்யான தேவனை விசுவாசிக்கிற ஆண்டவரே. எனக்காக சிலுவை ரத்தம் செஞ்சீங்கப்பா, உயிரை கொடுத்தீங்களேப்பா, நான் நம்புற ஆண்டவரே சொல்லி கேட்டு பாருங்க. இயேசு நாமத்தினாலே கேட்கிறோம், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஆமென். உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். புதிய உடன்படிக்கை நீங்கள் பங்கு பெற முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல விருது நிற்போம். ஓ நமக்கு நன்றி சேர்க்கிறோம் தேவனே. நன்றி 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 அப்பா. அப்பா எங்க அழைத்து கொண்டு வந்த தேவன் மிக நல்லவர் அப்பா. எங்க அழைத்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கரம் பிடித்த தேவன். பயப்படாதே, மீட்டுக் கொண்டேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நம்மளை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்ய சொன்னீங்க ஆண்டவரே. என் நீதி வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். நீ நிறையாவது மட்டும் உனக்கு வயசாவது மட்டும் நான் அப்படியே சுமப்ப சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. என் அடைக்கிறவன் நீ ஓடி வந்திருக்க, நீ அது வைக்கப்பட்டு போக மாட்டேன். நீ புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்துல உனக்கு தகுதி ஆகிட்டேன். உனக்கு பங்கு இருக்கு, உனக்கு பங்கு இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிற தேவன். என் நாமம் யெகோவா, நான் சர்வவல்லமையுள்ள தேவன். என்னால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீ உன் கண்ணில் நம்புற மாதிரி சூழல் இல்லாமல் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனால் நீ நம்பு. வார்த்தையை கேட்டிருக்கிய, வார்த்தையை நம்பு, விசுவாசி. ஆபிரகாம் பாரு, ஆபிரகாம் விசுவாசத்தை பாரு. கண்டிப்பா சொல்லு, வாக்கு பண்ணினவரு, உண்மை இல்லவரு, எவனும் பொய்யா தேவனு, பொய் சுலக மனிதன் அல்ல, மனுமாற மனுபுத்திரன் அல்ல, வாக்கு பண்ண உண்மை இல்லவரு. அப்படி சொல்லி பாரு, கத்து ஆராய்ச்சி பாரு, கத்த சிந்திச்சு பாரு, ராஜ்யத்தை தேடி பாரு, நீதியை தேடி பாரு. இவன் சந்தோஷம் நிலவா இருக்க முடியும். அமுக்கி குலுக்கி சருந்து மனித விளம்பு கத்தர் போடுவார் உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவரே நல்ல மேய்ப்பன், உள்ளம் புறம் மேய்ச்சலை காண செய்வார் உனக்கு. இவர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனே, இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு ஜனம் கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, நித்திய மகிழ்ச்சி இவன் தலைவர் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. சஞ்சலம் தவிப்போம் விட்டு ஓடிப்போக சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மகிழ்ந்து கடுக்கரட்டும் ஐயா, ஆவியில கடுக்கரட்டும் ஆண்டவரே. ஜனங்கப்பா பரிசுத்த ஆவியானவரே, நன்மையெல்லாம் முடிச்சுட்டும் ஆண்டவரே. உன்னை முற்றிலும் தெரிந்து கொண்டு சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. அப்பா, நீ தெரிந்து கொண்ட தேவன், அழைத்து வந்த தேவன் ஆண்டவரே. பாதியிலே நீ கைவிட மாட்டீங்கப்பா, பாதி விட்டு விலக மாட்டீங்க ஆண்டவரே. கண் மலை மேலே உயர்த்தி அநேக பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு ஆண்டவரே என் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் உயர்த்துங்கப்பா. நன்மையாக நிரப்புங்கப்பா. குடும்பத்தில் வறுமை மாறட்டும், அவமானம் மாறட்டும் ஆண்டவரே. நிந்தை வலுந்து பார்க்கட்டும் ஐயா. குறைவெல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சகலவித கிருபையினாலும் தேவன் தவிர ஜனங்கள் ஆசீர்வதிக்கு போல ஜெபிக்கிறோம் ஐயா. நன்மை என்ற பாரத்தை சுமத்துங்கப்பா. எல்லா பயமான காரியங்கள், கவலையான காரணங்கள், திகழ் சூழ்ந்த சூழ்நிலைகளாக மாறட்டும் இயேசு நாமத்தில். ஆவியானவரே, நமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. ரத்தத்தை செலுக்கிறோம் ஆண்டவரே.
நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிலருக்கு காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுப்போம். குடிச்சு ஓ நல்லவரே, உமக்கு நன்றி. சொல்லாமா? கரங்களை உயர்த்தி சொல்லாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிச்சு கொடுப்போம். ஆராதிப்பு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை இருக்கிறது. எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உண்மை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் என் மேலாக்கும் சொன்னீரேப்பா. நீ கடனே வாங்காதபடி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியம் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு என் ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமாக கொடுப்போம். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவையெல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை 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 இயேசுக்கே. அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிஞ்சது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. சுகமுண்டே அவர் நாமமே, மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஓ உங்களுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. என் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா. நான் மனுஷனை நம்பலை, இப்போ என் தொழிலை நம்பலை, பணத்தை நம்பலை, என் பலனை நம்பலை. ஆண்டவரே உங்களை நம்புகிறோம் கர்த்தாவே. வானத்தை பூமி உண்டாக்குற கர்த்தரை நம்புகிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே போதுமானவர் அப்பா. நீ எங்கள் தேவைக்கு மிக அதிகமானவர். உண்மை சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தர் முன்பாக வைக்கிறோம் ஐயா. அதை நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நான் கெட்டு போவதில்லைப்பா, வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அப்பா என் வாழ வைக்கிற தேவன் இயேசு நீங்கள் தானே ஆண்டவரே. என் வாழ வைக்கிற தேவன் நீங்கள் தானேப்பா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகல மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அனுபவம் ஐக்கியமும் பரிசுத்த ஆவிய வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஒரு சாட்சி சொல்ல போறேன்.